Good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN presents Mission 8A உடைய Group 2A Reasoning classல தான் இருக்கும். ஸோ நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டைஸ் தான் பார்த்துருந்தோம். இது வரைக்கும் நம்ம எத்தனை கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா டோட்டலாக 8 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம 9th கிளாஸ்ல இருக்கோம். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்சஸ். ஸோ இந்த டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்சஸும் நமக்கு வித்தியாசமான டாபிக் கிடையாது, இல்லை புது டாபிக் கிடையாது. நம்ம ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்ல ஆப்டிடியூடுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இல்லையா, குரூப் 2A குரூப் 4 எல்லாத்துக்கும். ஸோ அதுல இருந்த ஒன் ஆஃப் த டாபிக் தான். ஆனா அங்க நமக்கு எப்படி கேட்டிருப்பாங்கன்னா நார்மலா பேசிக் ப்ராப்ளமா கேட்டிருப்பாங்க. இங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி பேசிக் இல்லாம ஒரு சில ஷேடோ சம்மு, அதாவது நிழல் எந்த பக்கம் விழுகுது அப்படின்ற மாதிரி சம்மு, அது இல்லாம 4-5 பேரை வச்சு கனெக்ட் பண்ணி நமக்கு சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஒன்றும் டஃப் கிடையாது. கம்பேர்ட் டு பசில் இது வந்து ரொம்ப டைம் டேக்கிங் கிடையாது, அவ்வளோ டஃப்பும் கிடையாது, ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் பார்க்கலாம். நேற்று டைஸ்ல ஒரு சிலர் அட்வான்ஸ் லெவல் கேட்டிருந்தீங்க. டைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோதான் டாபிக்ஸே. சரியா? ஸோ அதை தாண்டி அட்வான்ஸ் லெவல் நமக்கு தேவையே படாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி அட்வான்ஸ் லெவல் நமக்கு பேங்கிங்லையும் கேட்டது கிடையாது. சரிங்களா? ரொம்ப ரேரா பேங்கிங்ல பேப்பர் 2ல தான் கேட்குறாங்க, பேப்பர் 1ல நமக்கு கேட்கறது கிடையாது. ஸோ இங்கே நமக்கு மெயின்ஸுக்கு அவ்வளோ தேவை கிடையாது. ஓகேங்களா? டைஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தேவை கிடையாது. நமக்கு எங்க தேவையோ அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம், எங்க கம்மியாக ஷார்ட்டனா படிக்கணுமோ அங்கே நம்ம ஷார்ட்டனா படிச்சுக்கலாம். சரியா? ஸோ ஒரே டாபிக்லேயே ரொம்ப டீப்பா போயிட்டு ரொம்ப லென்த்தா நம்ம படிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்சஸ், திசைகள், இதுதான் சொல்லுவோம். ஸோ டைரக்ஷன் டாபிக் போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? முதல்ல எத்தனை திசைகள், எத்தனை டைரக்ஷன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மொத்தம் 4 டைரக்ஷனா இல்ல 8 டைரக்ஷனா பார்ப்போம். என்னென்ன டைரக்ஷன்? நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட்னு பார்ப்போம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, இததான் சொல்லுவோம் இல்லையா? தெற்கு, மேற்கு. இது வந்து 4 டைரக்ஷன்ஸ். இது இல்லாம என்னென்ன டைரக்ஷன்ஸ்லாம் வரும் நமக்கு? இது இல்லாம என்னென்ன டைரக்ஷன்ஸ்? இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட், இத நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் தான் அந்த 8 டைரக்ஷன். இங்க நார்த் ஈஸ்ட்னா என்ன சொல்லுவோம்? வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவோம். சவுத் ஈஸ்ட்னா என்னது? தென்கிழக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்க சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு, இங்க நார்த் வெஸ்ட்னா என்னது? வடமேற்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? சோ இங்க எனக்கு நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் எக்ஸாக்டா 90 டிகிரி இருக்கும். நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு 45 டிகிரி. ஓகேவா? ஏன்னா நமக்கு ஆங்கிள் வச்சு ரொட்டேட் பண்ற சம்ஸ் நிறைய கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஆங்கிள் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நார்த் ஈஸ்டுக்கும் சவுத் வெஸ்ட்டுக்கும் இருக்கிற டைரக்ஷன் என்னது? 180 டிகிரி. ஓகேவா? நார்த் ஈஸ்டுக்கும் சவுத் ஈஸ்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னது? 90 டிகிரி. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி 4 கோடு போடுவோம் இல்லையா? இங்க எல்லாத்துக்கும் நடுவுலையும் 90 டிகிரி இருக்கும். அத மாதிரி இப்படி கிராஸா போடுவோம் இல்லையா? இங்க எல்லாத்துக்கும் நடுவுலையும் நமக்கு 90 டிகிரி இருக்கும். ரைட்டா? இங்க ஒரு ஸ்ட்ரெயிட்டுக்கும் இந்த ஒரு கிராஸுக்கும் இருக்கிற ஆங்கிள் என்னன்னா 45 டிகிரி. இங்க நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா கடிகார முள் சுத்துற திசையில சுத்துறது கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது? இப்படி சுத்தாம இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தினா அதை தான் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சா போதும். சம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்னொன்னா மாத்த போறோம். இன்னொன்னு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இயர்லி மார்னிங் இல்ல சன்ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நிழல் எந்த பக்கமா விழுகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சன் எந்த பக்கமா நமக்கு உதயமாகும்? ஈஸ்ட் இல்லையா? கிழக்கு திசை. அப்ப நம்மளுடைய ஷேடோ எந்த பக்கம் விழும்? அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது வெஸ்ட்ல விழும். ஓகே, சோ சன் செட் எந்த டைரக்ஷன்ல ஆகும்? வெஸ்ட்ல ஆகும். அப்ப அந்த டைமிங்ல நம்ம ஷேடோ எங்க விழும்? ஈஸ்ட் சைட்ல விழும். சோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா போதும், நம்ம எல்லா சம்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடலாம். ரைட்டா? சோ எந்த டிஸ்டன்ஸை நோக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அங்க நமக்கு ரைட் லெஃப்ட் டேர்னிங் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது எங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மூணாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷேடோ எந்த பக்கம் விழுகுது, அவங்களுடைய லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 கன்ஃபியூஷன் தான் இருக்கும் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். வேற பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இருக்காது, பெரிய கால்குலேஷன்ஸும் எதுவும் இருக்காது. கொஸ்டின் ரொம்ப லென்த்தியா இருக்காது, ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். சரிங்களா? ஸோ பேசிக் லெவல் கொஸ்டின்குள்ள ஃபர்ஸ்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A man is facing south. He turns 135 degree in the clockwise direction and then 180 degree in the clockwise direction. Sorry, first anti-clockwise direction, அதுக்கப்புறம் clockwise direction. Which direction is he facing now? ஒரு மனிதன் தெற்கு
திசையை நோக்கி இருக்கிறான். ஃபர்ஸ்ட் என்னது சவுத் டைரக்ஷன் நோக்கி இருக்காங்களா? ஸோ இங்கே தான் அந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இவங்க எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்காங்க? சவுத் டைரக்ஷன். அதுதானே சொல்லியிருக்காங்க, தெற்கு திசை நோக்கி இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய சவுத் டைரக்ஷன். அந்த பர்சன் இப்படிதான் நிக்கிறாங்க சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி. ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. He turns 135 degree in the anti-clockwise direction. அவர் இடஞ்சுழி திசையில் 135 டிகிரி வந்து டர்ன் பண்றாரு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் 135 டிகிரி. கிளாக் வைஸ்னா என்னது? இந்த டைரக்ஷன் அப்படின்னு சொன்னோமா? அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல இப்ப என்ன பண்றாரு? 135 டிகிரி. அப்போ இங்க 90 டிகிரில எனக்கு என்ன இருக்கும்? ஈஸ்ட் டைரக்ஷன் இருக்கும். இங்க 180 டிகிரில என்ன இருக்கும்? நார்த் டைரக்ஷன் இருக்கும். 135 டிகிரினா என்னது? 90 பிளஸ் 45 135வா? அப்போ இப்போ எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்காரு? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 135 டிகிரி டர்ன் பண்றாரு. ஓகேவா? இங்க நிக்கிற அதே பர்சன் தான், எங்கேயும் நடக்கல, அங்கிருந்து 135 டிகிரி டர்ன் பண்ணி நிக்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மற்றும் கடிகார திசையில் 180 டிகிரி திரும்புகிறார். இந்த டைரக்ஷன் நின்னதுக்கு அப்புறமா திரும்ப என்ன பண்றாரு? 180 டிகிரி கிளாக் வைஸ்ல மூவ் பண்றாரு. 180 டிகிரி கிளாக் வைஸ்னா என்னது? இங்க இருந்து 180 டிகிரி. நமக்கு நார்த் ஈஸ்ட்டுக்கு 180 டிகிரி, இந்த சைடு என்ன இருக்கும்? நார்த் வெஸ்ட் இருக்கும். ஸோ கிளாக் வைஸ்னா கடிகாரம் சுத்துற அதே திசை. ஸோ இது 180 டிகிரி. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் நவ்? அவர் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறார்? ஸோ எந்த டைரக்ஷனை இப்போ பார்த்து நிற்கிறாரு? சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட்னா என்னது? தென்மேற்கு இல்லையா? ஸோ சவுத் வெஸ்ட் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. ஓகேவா? ரொம்ப பேசிக்கா இருக்கா? பட் ஆனா நமக்கு டைரக்ஷன் வச்சு, அதாவது 135 டிகிரி எல்லாம் வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வச்சு டிஎன்பிஎஸ்சில கேட்க மாட்டாங்க. நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா 5 மீட்டர் நடக்கிறாங்க, அப்புறம் ரைட்ல திரும்புறாங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் சம் அவ்வளவா பார்த்திருக்க மாட்டோம். ஸோ இங்க ஆங்கிள் சம் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A man is facing north west. ஒரு மனிதன் வடமேற்கு திசையை நோக்கி இருக்கிறான். ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க என்னது? நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் என்னது? நார்த் இங்க இருக்கும், வெஸ்ட் இங்க இருக்கும். அப்போ அவங்க இந்த டைரக்ஷன் நோக்கி நிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன் நோக்கி நிக்கிறாங்க, நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். He turns 90 டிகிரி in the clockwise direction. clockwise-னா இந்த டைரக்ஷன் தான் இல்லையா? அவர் கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறார். clockwise அப்படின்னா என்னது? இதுதான் clockwise. ஸோ இதுதான் நம்மளுடைய clockwise 90 டிகிரி. அப்போ இது நார்த் வெஸ்ட் அப்படின்னா இது என்ன டைரக்ஷனா இருக்கும் நமக்கு? நார்த் ஈஸ்ட். ரைட்? இப்போ அடுத்து என்னது? and then 135 டிகிரி in the anti-clockwise direction. 135 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாக்வைஸ் 90 டிகிரி இந்த டைரக்ஷன். இப்போ 135 டிகிரி, இப்போ இந்த டைரக்ஷன் நோக்கி இருக்காங்க. இங்க இருந்து 135 டிகிரி, இங்க இருந்து 135 டிகிரினா எங்க வரும்? இங்க வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய 135 டிகிரி. இது என்ன டைரக்ஷன்? வெஸ்ட் டைரக்ஷன். இது என்னது? நார்த் டைரக்ஷன். இப்போ என்ன கேட்குறாங்க? விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 135 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் திரும்பினதுக்கு அப்புறமா இந்த பக்கமா நோக்கி இருப்பாங்க. ஓகேவா? அப்போ எந்த டைரக்ஷன் பார்த்து இருக்காங்க? வெஸ்ட் டைரக்ஷன் பார்த்து இருக்காங்க. ஸோ வெஸ்ட்னா எந்த ஆன்சர்? ஆப்ஷன் பி, மேற்கு. ரைட்டுங்களா? கிளியரா? ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் என்னது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க. a man is facing north west அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் வெஸ்ட் இங்க தான் அந்த மேன் இருக்காங்க. நார்த் வெஸ்ட்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த 4 திசையா போட்டுக்கோங்க. நார்த் வெஸ்ட்னா இந்த சைடு வரும். ஸோ இதை நோக்கி தான், நார்த் வெஸ்ட் நோக்கி தான் இங்க பர்சன் இருக்காங்க. He turns 90 டிகிரி in the clockwise direction. ஸோ 90 டிகிரி கிளாக் வைஸ். சேம் போன சம் மாதிரியே சொல்லியிருக்காங்களா? ஸோ 90 டிகிரி கடிகார திசையை நோக்கி திரும்புகிறார். அப்போ 90 டிகிரி கிளாக் வைஸ்னா இது என்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட். அடுத்தது பாருங்க. தென் 180 டிகிரி in the anti clockwise direction. இங்க இந்த திசையை நோக்கி இருக்காங்க. இங்க இருந்து இப்ப என்னது? எனக்கு 180 டிகிரி. 180 டிகிரினா இப்படிதான் வரும் இல்லையா? ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா கடிகார திசையின் எதிர் திசை. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இங்க என்ன வரும்? இப்போ சவுத் வெஸ்ட். இப்போ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி தான் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது? அண்ட் தென் 90 டிகிரி இந்த சேம் டைரக்ஷன். இங்க என்ன சொல்றாங்க? திரும்ப இங்க இருந்து 90 டிகிரி சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திரும்ப இங்க இருந்து சேம் டைரக்ஷன் 90 டிகிரி. அப்போ இப்போ எந்த திசையை நோக்கி நிக்கிறாங்க? இந்த திசை நோக்கி நிக்கிறாங்க. இது என்னது? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? விச் டைரக்ஷன் இஸ் ஹி ஃபேசிங் நவ்? எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க? சவுத் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க.
ஒரு மனிதன் வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். சோ வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறான். ஓகேவா? இப்படி டர்ன் பண்ணி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறார். கடிகார திசை இந்த திசை. சோ 90 டிகிரி திரும்புகிறார். பின்னர் கடிகார எதிர் திசையில் 180 டிகிரி திரும்புகிறார். சோ எதிர் திசையில 180 டிகிரி. 180 டிகிரி. அதுக்கப்புறம் மற்றும் அதே திசையில் மற்றொரு 90 டிகிரி திரும்புகிறார். அதே டைரக்ஷன்ல மற்றொரு 90 டிகிரி. ஓகேவா? இப்போ அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறாரு? சவுத் ஈஸ்ட். இதை என்ன சொல்லுவோம்? தென் கிழக்கு அப்படின்னு சொல்லுவோமா? சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, I am facing east. I turn 100 degree in the clockwise direction and then 145 degree in the anti-clockwise direction. Which direction I am facing now? இப்போ நம்மளை பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எதை ஃபேஸ் பண்ணி நிக்கிறோம்? ஈஸ்ட் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இந்த 4 டைரக்ஷன் இந்த கோடை போட்டுருங்க. போட்டுட்டு ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நிக்கிறோம். அப்ப இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி தான் நிக்கிறோம் நம்ம இப்போ. ஓகேவா? I turn 100 degree in the clockwise direction. clockwise னா இந்த சைடு தான். இப்போ இந்த சைடு 100 டிகிரி. அப்போ இங்க இருக்கு 100 டிகிரி. ஓகேவா? 100 டிகிரி in the clockwise direction. ஓகே. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? and then 145 டிகிரி in the anti clockwise direction. சேம் இங்க 145 டிகிரி. இங்க 100 டிகிரி அப்படின்னா இதே இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இங்க 100 வரும். 145 டிகிரின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இது 100னா திரும்ப எனக்கு 45 டிகிரி. அப்போ எக்ஸாக்டா இது என்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்டா? ஏன்னா இது 45 டிகிரி. அதான சொன்னோம், இது ரெண்டுத்துக்கும் 90 டிகிரி இருக்கும். இப்போ 145னா இங்க இருந்து என்னது 100, இங்க இருந்து இது வரைக்கும் 100, அதுக்கப்புறம் 45 டிகிரி. அப்போ இது ஈஸ்ட், இது நார்த். ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருந்தாங்க, கிழக்கு நோக்கி இருந்தாங்க. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணாங்க? கடிகார திசையில 100 டிகிரி திரும்பினாங்க. அதுக்கப்புறம் கடிகார திசையின் எதிர் திசையில 135 டிகிரி. ஸோ 135 டிகிரினா இது வரைக்கும் என்னது எனக்கு 100 டிகிரி இருக்கும். இதுதான் அந்த 145 டிகிரி. ஸோ இதுதான் அந்த 45 டிகிரி. ஸோ இப்போ எந்த திசையை நோக்கி நிக்கிறாங்க? நார்த் ஈஸ்ட் நோக்கி நிக்கிறாங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. கிளியருங்களா? அடுத்தது பாருங்க, தீபக் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஆஃப்டர் வாக்கிங் 75 மீட்டர் he turns to the left. இது வந்து நம்ம நார்மலா டிஎன்பிஎஸ்சில பாக்குறது. ஆங்கிள் கொடுக்காம டிஸ்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பிளிட் பண்ணி நம்ம டயக்ராம் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? தீபக் நேராக கிழக்கு நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கிழக்குனா என்னது? தீபக் இங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? கிழக்கு நோக்கி, சவுத் கிழக்கு நோக்கினா ஈஸ்ட் இல்லையா? ஸோ ஈஸ்ட் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது இந்த டைரக்ஷன்ல. ஆஃப்டர் வாக்கிங் 75 மீட்டர்ஸ். ஸோ ஈஸ்ட் நோக்கி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்றாங்க? 75 meters. After walking 75 meter, he turns to the left. இப்போ 75 மீட்டர் நடந்து இப்படி நிக்கிறாங்க. He turns to the left னா இந்த சைடு வரும், ரைட்னா இந்த சைடு வரும் இல்லையா? He turns left, இந்த சைடு டர்ன் பண்ண போறாங்க. and walks 25 meter straight. left டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா 25 மீட்டர் ஸ்ட்ரெயிட்டா நடந்துட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் again he turns to the left. 25 மீட்டர் ஸ்ட்ரெயிட்டா நடந்தா இப்படி வந்து இப்படி நிக்கிறாங்க. அப்போ இந்த சைடு எனக்கு லெஃப்டா இருக்கும், இந்த சைடு ரைட்டா இருக்குமா? again he turns to the left. இப்போ திரும்ப இந்த டைரக்ஷன் தான் டர்ன் பண்றாங்க. walks a distance of 40 meters straight. ஸ்ட்ரெயிட்டா எனக்கு 40 மீட்டர் நடக்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் again he turns to the left. இப்போ இந்த டைரக்ஷன் நோக்கி இருக்காங்க. அப்போ turn to the leftனா இந்த சைடு. ஸோ இந்த சைடு டர்ன் பண்ணி நடக்க போறாங்க. and walks a distance of 25 meter. ஸோ திரும்ப இந்த டைரக்ஷன் நோக்கி நடந்து 25 மீட்டர். ஏன்னா இங்க 25ஆ? ஸோ அதனால இங்கேயும் 25, அதனால நான் இங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் இந்த பாயிண்ட்ல. ஓகேவா? சில சமயம் அந்த 25 இங்க 25 இருந்து இங்க 15 கொடுப்பாங்க, அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸ்கேலுக்கு உங்க டயக்ராம ஓரளவுக்கு ஸ்கேலுக்கு வரைஞ்சுக்கோங்க. ரைட்? அடுத்தது என்ன சொல்றாங்க? ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கது? இங்கதான். இப்போ எங்க இருக்காங்க தீபக்? எண்டிங் பாயிண்ட் இதுதான். இது 40 மீட்டர். இது டோட்டலா 75 மீட்டர். இது 40 மீட்டர்னா மிச்சம் இருக்கிறது என்னது? 35 மீட்டர். 35 மீட்டர். கரெக்டான்னு பாருங்க. நமக்கு கொஸ்டின்ல திரும்பியும் நம்ம வாசிக்கலாமா? தீபக் ஸ்டார்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இங்க இருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நடக்கிறாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 75 மீட்டர் he turns to the left. ஸோ லெஃப்ட் டர்ன் பண்றாங்க and walks 25 meters straight. again he turns to the left and walks 40 meters straight. again he turns to the left and walks 25 meter. how far is he from the starting point அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து how far. ஸோ இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, இதான் எண்டிங் பாயிண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? நம்ம 35 மீட்டர். ஸோ 35 மீட்டர் நமக்கு எங்கேயாவது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன்ல 25, 50, 115, 140 தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் none of these. ரைட்டு தானே?
ஸோ நன் ஆஃப் திஸ் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் நம்ம போட்ட டைரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் தானான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்தது பாருங்க. கிஷ்கேன்காந்த் வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். ஸோ கிஷ்கேன்காந்த் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார். ஸோ கிஷ்கேன்காந்த் அந்த பர்சன் இங்கே தான் இருக்காங்க. வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர். ஸோ நார்த்தை நோக்கி 10 கிலோமீட்டர். அடுத்து அங்கிருந்து தெற்கு நோக்கி 6 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். அதாவது திரும்ப எனக்கு எதை நோக்கி? சவுத்தை நோக்கி 6 கிலோமீட்டர் நடக்கிறார். ஃபர்ஸ்ட் வடக்கு நோக்கி 10 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் திரும்ப இங்க நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப சவுத்துனா இந்த சைடு சவுத்து நோக்கி எவ்வளவு நடக்கிறாரு? 6 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அப்ப இப்ப எங்க இருக்காரு? இங்க இருக்காரு கிஷ்கேன்காந்த். அதுக்கடுத்து பின்னர் கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். கிழக்கு நோக்கினா ஈஸ்ட். ஈஸ்ட் சைட்ல எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 3 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். இந்த பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் 3 கிலோமீட்டர். அவர் தனது தொடக்க புள்ளியில் எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் இருக்கிறார்? இப்போ எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு. இங்க இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எனக்கு 3 கிலோமீட்டர்னு தெரியும். இங்க மேல 6னா இது ஃபுல்லா 10னா எனக்கு மிச்சம் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் என்னது? 4 கிலோமீட்டர். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? அதுதான் நமக்கு இப்போ கொஸ்டின்ல கேட்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பித்தகரஸ் தியரமா? பித்தகரஸ் தியரம் போட்டா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். ஏன்னா இங்க 90 டிகிரி, இங்க 90 டிகிரி, இந்த சைடு தான் என்ன சொல்லுவோம்? ஹைப்போடென்யூஸ் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகேவா? இந்த ஹைப்போடென்யூஸ் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் பண்ணுவோமா? ஓகேவா? அப்போ 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், 16 பிளஸ் 9 25, ஸோ 5 மீட்டர் அப்படின்னு வரும். 5 மீட்டர். இப்போ எந்த திசையை நோக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? நார்த் நோக்கி நடந்தாங்க. இப்போ எனக்கு 5 மீட்டருக்கு எந்தெந்த ஆப்ஷன்லாம் இருக்குன்னு பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. 5 கிலோமீட்டர் வெஸ்ட், 5 கிலோமீட்டர் நார்த் ஈஸ்ட், 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நார்த் நோக்கி நடந்தாங்க, திரும்ப சவுத்துக்கு வந்தாங்க. ஓகேவா? திரும்ப சவுத்துக்குனா கீழே இறங்கி வந்தாங்க. ஸோ இங்க நார்த்து, இங்க டிஸ்டன்ஸ் வரைஞ்சா என்ன வரும்? இப்படிதானே வரும். ஸோ இங்க டிஸ்டன்ஸ் வரைஞ்சா இதுதான் நார்த்னு வச்சோம். அப்போ இங்கதான் கிஷ்கேன்காந்த் இருக்காங்க, இப்படிதான் வரைவோம் இல்லையா? ஸோ இங்க எனக்கு என்ன டிஸ்டன்ஸ் வரும்? இது நார்த்து, இது ஈஸ்ட்னு வரும். அப்போ இது என்ன டிஸ்டன்ஸ்? நார்த்து ஈஸ்ட். ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அங்கேயே அந்த 4 லைனை போட்டுருங்க. போட்டுட்டு எந்த டைரக்ஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ 5 கிலோமீட்டர் என்னது? வட கிழக்கு. அதுதான். ஸோ நமக்கு எந்த ஆன்சர்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு. ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. A man leaves for his office from his house. He walks towards east. After moving a distance of 20 meter, he turns towards south. First என்னது? Leaves office from his house. ஹவுஸ்ல இருந்து கிளம்புறார். ஸோ இதான் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். He walks towards east. ஈஸ்ட் நோக்கி நடக்கிறாரு. After moving a distance of 20 meter. ஈஸ்ட் நோக்கி எவ்வளோ தூரம் நடக்கிறாரு? 20 மீட்டர். He turns towards south. 20 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் சவுத் நோக்கி டர்ன் பண்றாரு. And walks 10 மீட்டர். சவுத் நோக்கி 10 மீட்டர். Then he walks 35 மீட்டர் towards the west. இங்க இருந்து என்னது? 35 மீட்டர். இது 20 மீட்டர் தான். ரைட்டா? அப்போ இது 20 மீட்டர். டோட்டலா 35 மீட்டர்னா மிச்சம் எனக்கு 15 மீட்டர். இப்போ இங்க தான் இருக்காரு வெஸ்ட் சைட்ல. அண்ட் ஃபர்தர் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். திரும்ப என்ன பண்றாரு? நார்த்ல திரும்பி 5 மீட்டர் நடக்கிறாரு. இங்க எனக்கு 10 மீட்டர் தான் இது. ஸோ இது நான் இந்த 10 மீட்டரை தாண்டி போடக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளுடைய 5 மீட்டர். He then turns towards east and walks 15 மீட்டர். ஸோ இங்க இருந்து திரும்ப ஈஸ்ட் நோக்கி நடக்கிறாரு. எவ்வளோ நடக்கிறாரு? இந்த 15 மீட்டர் நடக்கிறாரு. ஓகேவா? 15 மீட்டர் நடக்கிறார். வாட் இஸ் a straight distance in meter between his initial and final position? இப்போ எனக்கு இங்க இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் எதுன்னு கிளாரிட்டியா நம்ம பார்த்துடலாம். இதுதான் எனக்கு இனிஷியல் பொசிஷன், இதுதான் ஃபைனல் பொசிஷன். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு? இது டோட்டலா எனக்கு 10 மீட்டர். இது 5 மீட்டர்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னது? மிச்சம் இருக்கிற 5 மீட்டர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 5. ஓகேவா? கிளியர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. Raj traveled from a point X straight to Y at a distance of 80 meters. He turned right and walked 50 meters. First என்னது? Raj traveled from point X to Y at a distance of 80 meter. ராஜ்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ X to Y. இப்போ நான் X, Y இது ரெண்டுத்துக்குமான கேப் 80 மீட்டர். அதான் சொல்லியிருக்காங்க. ராஜ் ஒரு புள்ளி எக்ஸில் இருந்து நேராக ஒய்க்கு 80 மீட்டர் தூரத்தில் பயணித்தார். நேராகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டிருக்கேன்.
இன்க்ளைன்டுன்னு சொல்லியிருந்தா நான் இன்க்ளைண்டா போட்டிருப்பேன். ஓகேவா? ஹி டர்ன்ட் ரைட் அண்ட் வாக்டு 50 மீட்டர். ஹி டர்ன்ட் ரைட் அண்ட் வாக்டு 50 மீட்டர். இப்போ எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? ஹி டர்ன்ட் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இப்படி நோக்கி நிக்கிறாங்கன்னா இது லெஃப்ட் இது ரைட் இல்லையா? ரைட்டை நோக்கி என்ன பண்றாங்க? 50 மீட்டர் நடக்கிறாங்க. ஸோ ரைட்டை நோக்கி 50 மீட்டர் நடக்கிறாங்க. தென் அகைன் ஹி டர்ன் ரைட் அண்ட் வாக்டு 70 மீட்டர். ஸோ இப்போ அந்த பர்சன் இப்படிதான் டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைட்ன்றது இந்த சைடு தான் வரும். இந்த சைட்ல டர்ன் பண்ணி இப்போ என்ன பண்றாங்க? அகைன் வாக்ஸ் 70 மீட்டர். அதான போட்டிருக்காங்க 70 மீட்டர். ஃபைனலி ஹி டர்ன் ரைட் அண்ட் வாக்டு 50 மீட்டர். இப்போ இப்படி ஃபேஸ் பண்ணி இருப்பாங்க. அப்போ இந்த சைடு லெஃப்ட் இருக்கும், இந்த சைடு ரைட் இருக்கும். ஸோ ஃபைனலா இங்க டர்ன் பண்ணி எனக்கு 50 மீட்டர் நடக்கிறாங்க. ரைட் சைட்ல டர்ன் பண்ணி. ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் இல்லையா? இதுதான் இப்போ எண்டிங் பாயிண்ட். இது 70 மீட்டர்னா இது டோட்டலா 80 மீட்டர். அப்போ மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? 10 மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அவர் வலதுபுறம் திரும்பி 50 மீட்டர் நடந்தார். அதுதான் இங்க வலதுபுறம் திரும்பி 50 மீட்டர் நடந்தார். பின்னர் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 70 மீட்டர். ஓகேவா? இறுதியாக அவர் வலதுபுறம் திரும்பி 50 மீட்டர் நடந்தார். இப்போ அவர் தொடக்க புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 மீட்டர் அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் இல்லைங்களா? ஏன்னா இது எல்லாமே நீங்க ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல பார்த்த கொஸ்டின் தான். ரீசனிங் டாபிக்ஸ் மாதிரி உங்களுக்கு புதுசு கிடையாது. ஸோ அடுத்தது பாருங்க, லக்ஷ்மன் வெண்ட் 15 கிலோமீட்டர்ஸ் டு த வெஸ்ட் ஃப்ரம் மை ஹவுஸ். ஸோ ஒரு ஹவுஸ் இருக்கு, யாரோட ஹவுஸ்ன்னு தெரியாது. லக்ஷ்மன் வெண்ட் 15 கிலோமீட்டர் டு த வெஸ்ட் ஃப்ரம் மை ஹவுஸ். ஸோ இந்த ஹவுஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாமா? வரைஞ்சிட்டு இப்போ இங்க இருந்து என்ன பண்றாரு அவரு? 15 கிலோமீட்டர் டு த வெஸ்ட். இதான வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இங்க இருந்து 15 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. யார் நடந்திருக்காங்க? லக்ஷ்மன். தென் ஹி டர்ன்ட் லெஃப்ட் அண்ட் வாக்டு 20 மீட்டர். ஸோ இப்போ இப்படிதான் இருப்பார் அவர். லெஃப்ட்னா இந்த சைடு வரும், ரைட்னா இந்த சைடு வரும். லெஃப்ட் டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு நடந்திருக்காருன்னு பாருங்க. ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக்டு 20 கிலோமீட்டர்ஸ். அப்போ இதுதான் லெஃப்ட், இங்க 20 மீட்டர், சாரி கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாமே கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 15 கிலோமீட்டர், இது 20 கிலோமீட்டர். ரைட்டா? ஹி தென் டர்ன்ட் ஈஸ்ட் அண்ட் வாக்டு 25 கிலோமீட்டர். ஸோ இங்க இருந்து திரும்ப ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு 25 கிலோமீட்டர். இங்க வரைக்கும் எனக்கு 15 கிலோமீட்டர் தான். 25னா இங்க எக்ஸ்ட்ரா. இது 15 கிலோமீட்டர், இங்க 10 கிலோமீட்டர். அப்பதான் எனக்கு டோட்டலா 25 கிலோமீட்டர் ஈஸ்ட் நோக்கி நடக்கிறாரு அப்படின்னு வரும். ரைட்டுங்களா? அண்ட் ஃபைனலி ஹி டர்ன்ட் லெஃப்ட் கவர் 20 மீட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் நோக்கி இருப்பாரு, இந்த சைட் தான் லெஃப்ட் இருக்கும். லெஃப்ட் டர்ன் பண்ணி எவ்வளோ கவர் பண்றாரு? 20 கிலோமீட்டர். இதுவும் 20 தான். அப்போ லெஃப்ட் நோக்கி 20 கிலோமீட்டர் கவர் பண்றாரு. அப்போ இங்க தான் இப்போ ஃபைனலா இருக்காரு. ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ்? இப்போ ஹவுஸ் இங்க இருக்கு, இதுதான் நம்மளுடைய எண்டிங் பாயிண்ட். எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 10 கிலோமீட்டர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பேசிக் பித்தாகரஸ் தியரம். இது 2 சம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அட்வான்ஸ் லெவல் சம்ஸ் பின்னாடி வந்துட்டே இருக்கு. ரைட்? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, லோகேஷ் தனது வீட்டிலிருந்து வடக்கே 15 கிலோமீட்டர் நடந்தார். லோகேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? நார்த் நோக்கி, வடக்க நோக்கி 15 கிலோமீட்டர் நடக்கிறார். பின்னர் மேற்கு நோக்கி திரும்பி 10 கிலோமீட்டர். மேற்குனா என்னது நமக்கு? வெஸ்ட். வெஸ்ட் நோக்கி 10 கிலோமீட்டர். நார்த் நோக்கி நடந்ததுக்கு அப்புறம் வெஸ்ட் இந்த சைடு தானே, வெஸ்ட் நோக்கி 10 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி. பின்னர் தெற்கு திரும்பி 5 கிலோமீட்டர். தெற்கு திரும்பி 5 கிலோமீட்டர்னா என்னது? இங்க சவுத் நோக்கி இங்க 5 கிலோமீட்டர். தெற்கு திரும்பி 5 கிலோமீட்டர். இறுதியாக கிழக்கு நோக்கி திரும்பி 10 கிலோமீட்டர் பயணித்தார். ஸோ கிழக்குனா ஈஸ்ட், ஈஸ்ட் நோக்கி திரும்பி என்ன பண்ணாரு? 10 கிலோமீட்டர் பயணித்தார். இதுதான் லாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அவர் வீட்டிலிருந்து எந்த திசையில் இருக்கிறார் இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதான் ஹவுஸ், இங்கதான் இப்ப இருக்காரு அவரு. இப்போ வீட்டுல இருந்து எந்த திசையில இருக்காரு? வீட்டுல இருந்து இது என்னது? நார்த் டைரக்ஷன், வடக்கு திசையில தான் இருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கு மேம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் மேம் அப்படின்னீங்கன்னா பின்னாடி இன்னும் அட்வான்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுவும் நீங்க சால்வ் பண்ணணும். அதுக்கு ஒரு பிரஷ் அப் தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பேசிக் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து, ராதிகா தனது வீட்டின் தெற்கே 50 மீட்டர் தொலைவில் இடதுபுறம் திரும்பி மற்றொரு 20 மீட்டர் செல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. கோயிங் 50 மீட்டர் டு த சவுத் ஆஃப் ஹர் ஹவுஸ். ஸோ ராதிகா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய ஹவுஸ்ல இருந்து என்ன பண்றாங்க? 50 மீட்டர் தெற்கே, சவுத் 50 மீட்டர்.
ஸோ 50 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா 50 மீட்டர் தொலைவில் இடதுபுறம் திரும்பி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு திரும்பி 20 மீட்டர் செல்கிறார். ஸோ லெஃப்ட் இதுதான். ஸோ லெஃப்ட் சைடு திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். தென் டர்னிங் டு த நார்த் ஹி கோஸ் 30 மீட்டர். பின்னர் வடக்கே திரும்பி 30 மீட்டர் தூரம் செல்கிறார். 30 மீட்டர்னா இதுதான். ஸோ 30 மீட்டர் தூரம் நார்த்ல போறாரு. அண்ட் தென் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் டு ஹர் ஹவுஸ். ஸோ இங்க இருந்து இப்ப என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு நடந்து போறாங்க. இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி வாக்கிங் நவ்? இஸ் ஷி வாக்கிங் நவ்? இப்ப இங்க இருந்து எந்த டைரக்ஷன் அவர் வாக் பண்றாங்கன்னு தெரியணும். அப்ப என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ல நம்ம அந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனை வரைஞ்சிடணும் கன்ஃபியூஸ்டா இருந்தா. ஓகேவா? இதான நம்மளுடைய ரெஃபரன்ஸ் டைரக்ஷன். அப்போ இங்க என்ன வரும், நார்த்து, இங்க வெஸ்ட், ஈஸ்ட், சவுத்துன்னு வரும். இப்போ அவங்க வீடு இந்த திசையில இருக்கு. அப்போ இது என்ன டைரக்ஷன், நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ என்னது, வட மேற்கு, வடமேற்கு திசை. ஸோ ஆப்ஷன் ஏ. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்தது பாருங்க. ஏ வாக்ஸ் 10 மீட்டர் இன் ஃப்ரண்ட் அண்ட் 10 மீட்டர் டு த ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ என்ன பண்றாங்க, 10 மீட்டர் ஃப்ரண்ட்டை நோக்கி நடக்கிறாங்க. எங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லலை தெளிவா, எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்கன்னா. ஸோ ஃப்ரண்ட்டை நோக்கி 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏ இங்க வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் இதான், இங்க ஏ இருக்காங்கன்னா இதை நான் அவங்களுடைய முன்பகுதி இருக்கும், ஃப்ரண்ட்ல 10 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 10 மீட்டர் இன் ஃப்ரண்ட் அண்ட் 10 மீட்டர் டு த ரைட். 10 மீட்டர் இங்க இருந்ததுக்கு அப்புறமா இப்படிதான் இருப்பாங்க டர்ன் பண்ணி. அப்போ ரைட் எனக்கு இந்த சைடு தான் வரும் இல்லையா? அண்ட் 10 மீட்டர் டு த ரைட், இதுதான் 10 மீட்டர் டு த ரைட். தென் எவ்ரி டைம் டர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட் ஹி வாக்ஸ் 5, 15, 15 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு டைமும் லெஃப்ட்ல டர்ன் பண்றப்போ ஒரு டிஸ்டன்ஸ் நடக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன் இப்படி இருப்பாங்க. அப்போ லெஃப்ட்னா இதுதான். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நடக்கிறாங்க, 5 மீட்டர். திரும்ப இப்போ இந்த பர்சன் இங்க இருக்காங்க, திரும்ப என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட் நோக்கி நடப்பாங்க. அப்போ இதான் லெஃப்ட். இங்க என்ன பண்றாங்க, 15 மீட்டர். இது வரைக்கும் 10 மீட்டர் தான் இல்லையா? ஸோ 15 மீட்டர்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன் வரைஞ்சுக்கிறேன். 15 மீட்டர். திரும்ப என்ன பண்ணுவாரு, திரும்ப ஒரு லெஃப்ட்னு போட்டிருக்காங்க. லெஃப்ட்ல 15 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 5, இது 10. அப்போ 15னா ஸ்ட்ரைட்டா இங்க வந்துருவாங்க. ஓகேவா? ஹவு ஃபார் இஸ் ஹி நவ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஹவு ஃபார்னு கேட்குறாங்க. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஃபினிஷிங் லைன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது ரெண்டும்? இது வரைக்கும் 10 மீட்டர், இது 15 மீட்டர்னா இது என்ன டிஸ்டன்ஸ், 5 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஃப்ரண்ட்டை நோக்கி நீங்க இப்படி வரைகிறதுக்கு பதிலாக நீங்க அந்த பக்கமும் வரையலாம். அந்த பக்கம் வரைகிறப்போ உங்களுடைய லெஃப்ட் வேற சைடா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அவங்க டைரக்ஷன் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் ஃப்ரண்ட்னு சொன்னாங்கன்னா நீங்க எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணா ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க. ராஷிக் 20 மீட்டர் வடக்கே நடக்கிறார். ஸோ ராஷிக் என்ன பண்றாரு, 20 மீட்டர் வடக்கே நடக்கிறார். வடக்கேனா நார்த்தா? ஸோ 20 மீட்டர் ராஷிக். அடுத்து பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறார். ஸோ இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வலதுபுறம் ரைட் சைட்னா இங்க டர்ன் பண்ணி என்ன பண்றாங்க, 30 மீட்டர் நடக்கிறார். பின்னர் அவர் வலதுபுறம் திரும்பி 35 மீட்டர் நடக்கிறார். திரும்ப இங்க இருந்து சேம் என்ன பண்றாங்க, ரைட்ல எனக்கு 35 மீட்டர். 35 மீட்டர்னா இங்க இருந்து இதுதான் 35, இங்க வரைக்கும் 20 மீட்டர் இருக்குமா, அப்போ மிச்சம் 15 மீட்டர் இது. ஸோ டோட்டலா எனக்கு 35 மீட்டர் அப்படின்னு வந்துடும். பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறார். இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு இதுதான். இடதுபுறம் திரும்பி எவ்வளவு நடக்கிறாரு, 15 மீட்டர் நடக்கிறாரு. ஸோ இதுதான் அவருடைய 15 மீட்டர். பின்னர் அவர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 மீட்டர் நடக்கிறார். ஸோ திரும்ப இடதுபுறம்னா இந்த சைடு. ஸோ இந்த சைடு திரும்பி என்ன பண்றாரு, 15 மீட்டர் நடக்கிறாரு. ஓகே. அவர் தனது அசல் நிலையில் இருந்து எந்த திசையில் மற்றும் எத்தனை மீட்டர் தொலைவில் இருக்கிறார்? ஸோ அசல் திசை எது, இதுதான் இல்லையா? இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாரு ரஷிக். இப்போ எண்டிங் பாயிண்ட் எது, இதுதான் எண்டிங் பாயிண்ட். இப்போ அதுவும் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்காங்க. இப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் நான் வரைகிறப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் வரையணும். ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா எந்த டைரக்ஷன் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அதுக்கு தான். ஓகேவா? ஸோ இப்போ இது நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட். அப்போ இப்போ எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்காரு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஈஸ்ட் டைரக்ஷன், கிழக்கு டைரக்ஷன் நோக்கி இருக்காரு. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுங்க. இது 30 மீட்டர், இது 15 மீட்டர். ஸோ டோட்டலா எவ்வளோ டிஸ்டன்ஸ், 45 மீட்டர் கிழக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்தது போயிடலாங்களா? அடுத்தது பாருங்க.
ஒரு குழந்தை தன் தந்தையை தேடுகிறது. A child is looking for his father. He went 90 meters in the east அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தை அவங்க அப்பாவை தேடி போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, 90 மீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷன் நடக்குது. ஓகேவா? இங்க இருந்து அந்த குழந்தை ஸ்டார்ட் பண்ணுது. 90 மீட்டர் ஈஸ்ட்னால நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த ஈஸ்ட் பிஃபோர் டர்னிங் டு ஹிஸ் ரைட். அப்போ இங்க 90 மீட்டர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண போகுது அந்த குழந்தை, ரைட்டை நோக்கி திரும்ப போகுது. இது லெஃப்ட், இந்த பக்கம் இப்படிதான் இருக்கும் அந்த குழந்தை. இது லெஃப்ட் சைடா இருக்கும், இது ரைட் சைடா இருக்கும். இப்போ ரைட் நோக்கி திரும்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து he went 20 மீட்டர் பிஃபோர் டர்னிங் டு ஹிஸ் ரைட் அகெயின். இப்போ இங்க இருந்து 20 மீட்டர், அதுக்கப்புறம் திரும்ப என்ன சொல்றாங்க, he பிஃபோர் டர்னிங் டு ஹிஸ் ரைட் அகெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த குழந்தை இங்க இருந்து திரும்ப என்னதான் பண்ண போகுதுன்னு அர்த்தம், ரைட் தான் திரும்ப போகுதுன்னு அர்த்தம். ஸோ ரைட்ல தான் திரும்ப போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு லுக் ஃபார் ஹிஸ் ஃபாதர் அட் ஹிஸ் அங்கிள்ஸ் பிளேஸ் 30 மீட்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, சைல்டு இஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் ஃபாதர். ஓகே, he went 90 மீட்டர் in the east. இங்க இருந்து 90 மீட்டர் ஈஸ்ட் பிஃபோர் டர்னிங் டு ஹிஸ் ரைட். ஸோ அடுத்து ரைட் தான் டர்ன் பண்ண போறாங்க. he went 20 மீட்டர் பிஃபோர் டர்னிங் டு ஹிஸ் ரைட் அகெயின். அப்போ இங்க இருந்து திரும்ப ரைட்ல தான் திரும்ப போறாங்க. டு லுக் ஃபார் ஹிஸ் ஃபாதர் அட் ஹிஸ் அங்கிள்ஸ் பிளேஸ் 30 மீட்டர் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க அங்கிள்ஸ் பிளேஸ் இருக்கு. ஸோ இங்கதான் என்ன இருக்கு, அங்கிளுடைய ஹவுஸ். இது எங்க இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து 30 மீட்டர்ல இருக்கு. ஓகேவா? ஹிஸ் ஃபாதர் வாஸ் நாட் தேர். இந்த அங்கிள் ஹவுஸ்ல இருப்பாருன்னு நினைச்சு அங்க போய் பார்த்தாங்க, அங்க இல்ல. அடுத்து ஃப்ரம் ஹியர் ஹி வெண்ட் 100 மீட்டர் டு த நார்த் பிஃபோர் மீட்டிங் ஹிஸ் ஃபாதர் இன் அ ஸ்ட்ரீட். இப்போ இங்க இருந்து என்ன பண்ணாங்க, 100 மீட்டர் நார்த். ஸோ இங்க நார்த் நோக்கி 100 மீட்டர், இது 20 மீட்டர் அப்படின்னா இது 80 மீட்டர். 100 மீட்டர் நார்த் நோக்கி நடக்கிறாங்க. பிஃபோர் மீட்டிங் ஹிஸ் ஃபாதர் இன் அ ஸ்ட்ரீட். அப்போ இங்க நார்த் நோக்கி நடக்கிறப்போ என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவை மீட் பண்றாங்க. ஹவு ஃபார் டிட் த சன் மீட் ஹிஸ் ஃபாதர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஹவு ஃபார் டிட் த சன் மீட் ஹிஸ் ஃபாதர் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா மீட் பண்ணாங்க, இதான் கேட்குறாங்க. ஆனா அவங்க டோட்டலா ஃபுல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களா, இல்ல இங்க இருந்து இது எவ்வளோன்றத மட்டும் கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இது 30 மீட்டர்னா இது எவ்வளோ இருக்கும், 60 மீட்டர். நம்ம ஸ்கேலுக்கு இல்ல, பட் இது 60 மீட்டர். ஓகேவா? இது 20 மீட்டர்னா இது என்னது, 80 மீட்டர். ஓகேவா? அப்போ இது 90 டிகிரி. அப்போ இங்க நம்ம போட்டது ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் வேணா என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த சைடு 60 ஸ்கொயர் பிளஸ் இந்த சைடு என்னது 80 ஸ்கொயர். அப்படி போட்டா நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருமா? அப்ப என்னது, 6 ஸ்கொயர் எனக்கு 36. இங்க 0 ஸ்கொயர்னா 00 போட்டுருவோம். அப்புறம் 8 ஸ்கொயர் 64, 00 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 36, 64, 100ன்னு வந்துருமா? அடுத்து இந்த 2 0 ஸ்கொயர் ரூட். ஸோ 1. இந்த 2 0 ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளில வரப்போ ஒரு 0 வரும். இந்த 2 0 ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில வரப்போ ஒரு 0 வரும். ஸோ 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த சன் ஃபாதரை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ புரியுது இல்லையா? ஒரு குழந்தை தன் தந்தையை தேடுகிறது. அவர் தனது வலது பக்கம் திரும்புவதற்கு முன் கிழக்கில் 90 மீட்டர் நடக்கிறார். ஸோ 90 மீட்டர் நடக்கிறார். பின் என்ன பண்றாரு, வலது பக்கம் திரும்புறாரு. ஓகேவா? இந்த இடத்தில் 30 மீட்டர் தொலைவில் உள்ள தனது மாமாவின் இடத்தில் தனது தந்தையை தேடுவதற்காக அவர் மீண்டும் வலதுபுறம் திரும்புவதற்கு முன் 20 மீட்டர் சென்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் இங்க வலதுபுறம் திரும்புறதுக்கு முன்னாடி 20 மீட்டர் சென்றார். ஓகேவா? இந்த இடத்தில் 30 மீட்டர் தொலைவில் உள்ள தனது மாமா இடத்தில். ஸோ இங்க இருந்து 30 மீட்டர் தொலைவுல மாமா இடத்துல பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அவரது தந்தை அங்கு இல்லை, இங்க இல்ல. சோ அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, இங்கிருந்து அவர் 100 மீட்டர் வடக்கு நோக்கி தனது தந்தையை ஒரு தெருவில் சந்திக்கிறார். சோ இங்க இருந்து 100 மீட்டர் வடக்கில் சந்திக்கிறார். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன, அதுதான் கொடுத்துருக்காங்க. இங்க கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. இந்த இடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் கொஞ்சம் சென்டென்ஸ் தமிழ்ல கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. பட் ஆனா இது தமிழை விட இங்கிலீஷ்ல நீங்க படிச்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியா புரியும். ரைட்டுங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க. டோர் ஆஃப் ஆதித்யாஸ் ஹவுஸ் ஃபேசஸ் த ஈஸ்ட். ஸோ டோர் ஆஃப் ஆதித்யாஸ் ஹவுஸ் ஃபேசஸ் த ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் இதான் 4 டைரக்ஷன். ஸோ இங்க தான் டோர் இருக்கு. ஓகேவா? ஃபேசஸ் த ஈஸ்ட். அடுத்து என்ன சொல்றாங்க,
From the back side of his house, he walks straight 50 meter. இப்போ எனக்கு டோர் ஈஸ்ட் நோக்கி இருக்கு. ஸோ இதான் நம்மளுடைய ஈஸ்ட் சைடுன்னு வச்சுக்கலாமா? இப்போ டோர் இதுதான். டோர் எனக்கு ஈஸ்ட் நோக்கி இருக்கு. இதான் நம்மளுடைய ஈஸ்ட் டைரக்ஷன். இப்போ என்ன சொல்றாங்க? ஃப்ரம் த பேக் சைட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். இந்த டோருக்கு பேக் சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஹி வாக் ஸ்ட்ரெயிட் 50 மீட்டர். அப்ப என்ன அர்த்தம்? அவரு வெஸ்ட் நோக்கி 50 மீட்டர் நடக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ வெஸ்ட் நோக்கி என்ன பண்றாரு? 50 மீட்டர் நடக்கிறார். அதை தான் இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தென் turns to the right and walks 50 meter again. So இது 50 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் ரைட்ல டர்ன் பண்றாரு. ரைட்ல டர்ன் பண்ணி 50 மீட்டர் அகைன் திரும்ப நடக்கிறார். Finally he turns towards left and stops after walking 25 meter. So இங்க வந்து நின்னதுக்கு அப்புறமா திரும்ப என்ன பண்றாரு? லெஃப்ட் நோக்கி 25 மீட்டர். ஸோ இங்க வரைஞ்சிக்கலாமா? இங்க இருந்து 50 மீட்டர் வெஸ்ட். ஸோ இங்க இருந்து ரைட்ல திரும்பி 50 மீட்டர். திரும்ப இங்க என்னது? Then turns again. Finally he turns towards left நோக்கி 25 meter and stops after walking 25 meters. Now Aditya is in which direction from his starting point? இதான் starting point, இது ending point. இது இப்போ எந்த டைரக்ஷன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க இருந்து ஆதித்யா ஹவுஸ்ல இருந்து எந்த டைரக்ஷன்? அதான் அவங்களுடைய கொஸ்டின். இது ஈஸ்ட் டைரக்ஷன். இப்படி போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இதென்ன போடுவோம் இல்லையா? அப்போ இது என்ன டைரக்ஷன் வரும்? நார்த் வெஸ்ட். ஸோ எந்த டைரக்ஷன்ல இருக்காரு? வட மேற்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்தது 2 buses start from opposite point of a main road 150 kilometers apart. The first bus runs for 25 kilometers and takes a right turn. ஸோ இங்க இருந்து நமக்கு என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் சம்ஸ் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ இங்க நீங்க பஸ் சம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா பஸ் சம் எனக்கு ரெண்டு சைட்ல இருந்தும் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க 2 buses starts from opposite points of a main road அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு பஸ்ஸுமே ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டு பஸ்ஸுமே மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நீங்க நார்மலா ப்ரிலிம்ஸ்ல பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு மெயின்ஸ்ல ரீசனிங்ல இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க இருந்து அட்வான்ஸ் லெவல் சம். ஸோ நல்லா கவனிங்க, புரியுதா என்னன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நீங்க ஏற்கனவே பார்த்த சம்ஸா தான் இருக்கும். ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவா வாசிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 buses start from opposite points of a main road. மெயின் ரோடு ஒன்று இருக்கு. அதுல ரெண்டு பஸ் எனக்கு ஆப்போசிட் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? மெயின் ரோடு 150 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட். இந்த மெயின் ரோடு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 150 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த ஃபர்ஸ்ட் பஸ் ரன்ஸ் ஃபார் 25 கிலோமீட்டர்ஸ் அண்ட் டேக்ஸ் அ ரைட் டர்ன் அண்ட் தென் ரன்ஸ் ஃபார் 15 கிலோமீட்டர்ஸ். ஸோ ரெண்டு பஸ் இருக்கு. ரெண்டு பஸ்ஸுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கலாமா? எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டு பஸ்ஸுமே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பஸ்ஸை பத்தி மட்டும் பேசுறாங்க. த ஃபர்ஸ்ட் பஸ் ரன்ஸ் ஃபார் 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் எனக்கு 25 கிலோமீட்டர் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அண்ட் டேக்ஸ் அ ரைட் டர்ன். ரைட் டர்ன் இங்க இருந்து ரைட் டர்ன் அண்ட் ரன்ஸ் ஃபார் 15 கிலோமீட்டர். ரைட் டர்ன் எடுத்து என்ன பண்ணுது? 15 கிலோமீட்டர் ஓடுது. ஓகேவா? இட் தென் டேக்ஸ் லெஃப்ட் அண்ட் தென் ரன்ஸ் ஃபார் அனதர் 25 கிலோமீட்டர். இங்க இருந்து என்ன பண்ணுது? லெஃப்ட் எடுக்கிறாங்க. லெஃப்ட்னா இந்த சைடு. ஸோ லெஃப்ட் இந்த சைடு எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போறாங்க? ஃபார் அனதர் 25 கிலோமீட்டர்ஸ். லெஃப்ட் எடுத்து திரும்ப ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் அண்ட் டேக்ஸ் அ டைரக்ஷன் பேக் டு ரீச் த மெயின் ரோடு. ஸோ திரும்ப என்னது? டைரக்ஷன் பேக் டு த மெயின் ரோட்னா திரும்ப எனக்கு இங்க டேர்ன் பண்ணி இந்த டைரக்ஷன் போய் மெயின் ரோட்ல இங்க ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இந்த மீன் டைம் டியூ டு மைனர் பிரேக் டவுன் த அதர் பஸ் ஹாஸ் ரன் ஒன்லி 35 கிலோமீட்டர்ஸ் அலாங் த மெயின் ரோடு. இந்த மீன் டைம் இந்த பஸ் இங்க ஓடிட்டு இருக்கப்போ அதே டைம்ல இங்க ஒய் என்ன ஆச்சு? மைனர் பிரேக் டவுன்னால எனக்கு மெயின் ரோடு வழியா 35 கிலோமீட்டர் மட்டும்தான் இன்னொரு பஸ்னால வர முடிஞ்சது. ஓகேவா? ஸோ 35 கிலோமீட்டர்ஸ் அலாங் த மெயின் ரோடு. வாட் would be the distance between the two buses at this point? இப்போ இந்த ரெண்டு பஸ்ஸும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க? அதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ டோட்டலா இது என்னது? 150 கிலோமீட்டர். இங்க 25னா இதுவும் 25ஆ? ஸோ இது டோட்டலா எனக்கு 50 கிலோமீட்டர் வந்திருக்கு. இது 35 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஸோ 150. நமக்கு வேண்டியது இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஸோ 150 மைனஸ் 50 மைனஸ் இந்த 35. 150 மைனஸ் 50 100ன்னு வரும். 100 மைனஸ் 35 என்னது? 65 கிலோமீட்டர்ஸ் இல்லையா? ஸோ 65 கிலோமீட்டர்ஸ் தான் ரெண்டு பஸ்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா?
என்ன சொல்றாங்கன்றது புரிஞ்சிருச்சு இல்லையா? 2 பேருந்துகள் ஒரு பிரதான சாலையின் எதிர்ப்புள்ளிகளில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து புறப்படுகிறது. எதிர் புள்ளியில இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து புறப்படுது. அது மெயின் ரோடு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க பிரதான சாலை. முதல் பேருந்து 25 கிலோமீட்டர் தூரம் சென்று வலதுபுறம் 25 கிலோமீட்டர் போகுது. அப்புறம் வலதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர், அது இடதுபுறமாக திரும்பி மற்றொரு 25 கிலோமீட்டர் தூரம் ஓடி பிரதான சாலையை அடையும் திசையை திரும்ப பெறுகிறது. இப்படி போயிட்டு திரும்ப என்ன பண்ணுது? பிரதான சாலையை அடைகிறதுக்கு திரும்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து, இதற்கிடையில் சிறிய பழுதடைந்ததால் மற்றைய பேருந்து பிரதான சாலையில் 35 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இயக்கப்பட்டது. ஸோ ஆப்போசிட்ல இருந்து மெயின் ரோட்ல 35 கிலோமீட்டர் தான் ஓடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூரம் மட்டும் இயக்கப்பட்டது. 35 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இயக்கப்பட்டது. இந்த நேரத்தில் 2 பேருந்துகளுக்கு இடையே உள்ள தூரம் என்னது? இப்போ இந்த டைம்ல 2 பஸ்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, எக்ஸ் அண்ட் ஒய் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஃப்ரம் 2 places 200 மீட்டர் அபார்ட். ஓகேவா? எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இங்க பேர் வச்சிருக்காங்க. எக்ஸ் ஒய் இது ரெண்டும் எனக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ண போகுது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 200 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? அடுத்து, ஆஃப்டர் வாக்கிங் 60 மீட்டர் பி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் கோஸ் 20 மீட்டர் தென் ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் கோஸ் 40 மீட்டர். இங்க திரும்ப என்ன சொல்றாங்க? ஏபி வேற கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க இல்லையா? அப்போ இங்க நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கொஸ்டின் ராங்க இருக்கு. ஏபி எக்ஸ் ஒய் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஃப்ரம் 2 places. அந்த பிளேசஸ் எக்ஸ் ஒய், ஆனா அங்க இருக்கிற ஆளுங்களை ஏபி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரைட்டா? பிளேசஸ் எக்ஸ் ஒய் 200 மீட்டர், அங்க இருந்த ஆளுங்கள் ஏபி. ஆஃப்டர் வாக்கிங் 60 மீட்டர் பி டர்ன்ஸ் லெஃப்ட். அப்போ பியை பத்தி பேசுறாங்க. இப்போ நான் எக்ஸ் பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறவங்கள ஏன்னு வச்சுக்கிறேன், ஒய் பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறவங்கள பி அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்னது? ஆஃப்டர் வாக்கிங் 60 மீட்டர். ஸோ பி என்ன பண்றாங்க? 60 மீட்டர் நடக்கிறாங்க. ஸோ இதான் 60 மீட்டர். பி டர்ன்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெஃப்ட்னா இந்த சைடு. லெஃப்ட் அண்ட் கோஸ் 20 மீட்டர். லெஃப்ட்ல டர்ன் பண்ணி 20 மீட்டர். தென் ஹி டர்ன்ஸ் ரைட் அண்ட் கோஸ் 40 மீட்டர். தென் ஹி டர்ன்ஸ் ரைட்னா இந்த சைடு. ரைட் அண்ட் கோஸ் 40 மீட்டர். He then turns right again and come back to the road on which he had started. திரும்ப ரைட்ல போய் come back to the road where he started. So இந்த மெயின் ரோடுக்கே திரும்ப வந்துட்டாங்க. ஓகேவா? இங்க 40னா இங்கே என்னது? 40யா தான் இருக்கும். ரைட்? இதுதான் பி மூவ் ஆன டிஸ்டன்ஸ். அடுத்து, if A and B walk with the same speed, what is the distance between them now அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏவும் பியும் ஒரே ஸ்பீட்ல நடக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரே ஸ்பீட்ல நடக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க பாருங்க. 60, 20, 40, திரும்ப என்னது 20. இவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்க? பி மட்டும் 60 பிளஸ் 20 பிளஸ் 40 பிளஸ் இங்க திரும்ப 20 இல்லையா? பிளஸ் 20. அப்ப டோட்டலா இவங்க 60, 40, 100, 140. 140 மீட்டர் பி எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடந்திருக்காங்க. ரைட்டா? பி என்ன பண்ணியிருக்காங்க? 140 மீட்டர் நடந்திருக்காங்க. ஸோ இப்போ ஏயும் பியும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சேம் ஸ்பீட்ல நடப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்? ஏவும் சேம் 140 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? இங்க ஏ, இங்க பி ஸ்டார்ட் பண்ணாங்களா? இப்போ ஏ இங்க இருந்து எனக்கு 140 மீட்டர், ஏன்னா இது டோட்டலா எனக்கு 200 மீட்டர். இப்போ 140 மீட்டர் கவர் பண்ணிடுச்சுன்னா எனக்கு ஏ எங்க இருப்பாங்க? இங்க இருப்பாங்க. ஸோ 140 மீட்டர் கவர் பண்ணிட்டாங்க. ரைட்டா? பி எனக்கு சேம் எவ்வளோ மீட்டர் கவர் பண்ணியிருக்காங்க? 140 தான். ஆனா இந்த ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ மீட்டர் தான் கவர் பண்ணியிருக்காங்க? 100 தான் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ பி என்ன பண்றாங்க? இங்க இருந்து இந்த 100 மீட்டர் தான் நடந்திருக்காங்க. ரைட்டா? இப்போ எனக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் நவ் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து ஏ எனக்கு இப்போ இங்க வந்துட்டாங்க ஏ. ஓகேவா? இப்போ எனக்கு இங்க இருந்த பி எங்க வந்துட்டாங்க? இங்க வந்துட்டாங்க பி. எல்லாம் ஒரே ரோடு தான், டிஃபரன்ஸ் காமிக்கணும்ன்றதுனால ஏ மேல பி கீழே போட்டிருக்கேன். ரைட்டா? எனக்கு இங்க இருந்த பி எனக்கு இங்க வந்துட்டாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் நல்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இவங்க 100, இவங்க 140. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 40 மீட்டர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
கிளியரா? பியும் 140 மீட்டர் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனா மெயின் ரோட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 100 மீட்டர் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஏ வந்து எனக்கு அந்த மாதிரி சுத்தி வந்திருக்காங்களா இல்லையான்றது கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணல. சேம் ஸ்பீடுன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சேம் 140 மீட்டர் மென்ஷன் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவங்க அதே மெயின் ரோட்ல 140 மீட்டர் நடந்து வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். கிளியர் தானே? ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. If A is to the south of B and C is to the east of B, in which direction is A with respect to C? First என்னது? A is to the south of B. So B இங்க இருக்காங்க. A is to the south of B. B இங்க இருக்காங்கன்னா B உடைய சவுத்துல A இருக்காங்க. ஓகேவா? B உடைய சவுத்துல A இருக்காங்க. சாரி, இங்க A. இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்து C is to the east of B. So B உடைய ஈஸ்ட் என்னது? இதுதான். அப்போ C இங்க இருக்காங்க. In what direction is A with respect to C? With respect to C, A உடைய டைரக்ஷன் கேக்குறாங்க. அப்போ with respect to C ல இருந்து கேக்குறாங்க. அப்ப ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் நான் C ல இருந்து வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டு எந்த டைரக்ஷன் இப்ப சொல்லணும். சோ இப்போ இதுல இருந்து A எந்த டைரக்ஷன் வரும்? சவுத் வெஸ்ட் வருமா? சோ ஆப்ஷன் D is the correct answer. A என்பது B க்கு தெற்கிலும். B உடைய தெற்குல A, C B க்கு கிழக்கிலும். C வந்து B க்கு கிழக்கிலும் இருந்தால் C ஐ பொறுத்தவரை A எந்த திசையில் உள்ளது? எந்த திசையில இருக்கு? தென் மேற்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்க. A என்பது B க்கு தென்மேற்கே 40 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ தென்மேற்கே A என்பது B க்கு தென்மேற்கே. அப்போ B இங்க இருக்காங்க. B உடைய சவுத் வெஸ்ட் என்ன வரும்? சவுத் வெஸ்ட் இதான் வரும். ஓகேவா? தென்மேற்கே 40 மீட்டர். A is 40 மீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் B. சோ அப்போ A இங்க. இது என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட். ஓகேவா? சோ இது சவுத் வெஸ்ட் 40 மீட்டர். C என்பது B க்கு 40 மீட்டர் தென்கிழக்கே உள்ளது. C is 40 மீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் B அப்படின்னு சொல்றாங்க. சவுத் ஈஸ்ட் ஆஃப் B னா இந்த சைடு வரும். அப்போ C எனக்கு என்னது? இங்க இருக்கு. சேம் 40 மீட்டர். பட் இது என்ன டைரக்ஷன்? சவுத் ஈஸ்ட். Then C is in which direction of A? A உடைய எந்த டைரக்ஷன்ல C இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ A ல இருந்து கேக்குறப்போ A ல தான் ரெஃபரன்ஸ் டயக்ராம் வரையணும். சோ ரெஃபரன்ஸ் அந்த டைரக்ஷன் வரைஞ்சிட்டா இங்க இது A என்ன டைரக்ஷன்? ஈஸ்ட் டைரக்ஷனா? சோ A ல இருந்து C எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க? ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. சோ ஆப்ஷன் A. ரைட். அடுத்தது பாருங்க. There are 4 towns P, Q, R and T. Q is to the south west of P. So 4 டவுன் இருக்கு. 4 நகரங்கள் உள்ளன. Q is to the south west of P. So P இங்க இருக்காங்க. P உடைய சவுத் வெஸ்ட்னா என்ன வரும்? சோ P உடைய டைரக்ஷன் இதான். P உடைய சவுத் வெஸ்ட்ல எனக்கு Q இருக்காங்க. சவுத் வெஸ்ட்ல Q. ரைட்டா? Q is to the சவுத் வெஸ்ட் ஆஃப் P. அது போட்டாச்சு. அடுத்து R is to the east of Q அப்படின்னு சொல்றாங்க. Q உடைய ஈஸ்ட்ல எனக்கு R. ரைட்டா? Q உடைய ஈஸ்ட்ல R. And south east of P. R is to the east of Q and south east of P. R என்னது? சவுத் ஈஸ்ட் ஆஃப் P அப்படின்னு சொல்றாங்க. சோ P உடைய சவுத் ஈஸ்ட்ல எனக்கு R இருக்காங்க. அப்போ R இங்க இருக்காங்க. ரைட்டா? சோ P உடைய சவுத் ஈஸ்ட்ல R. அடுத்து and T is to the north of R. R உடைய நார்த்ல எனக்கு T இருக்காங்க. ஓகே. இன் லைன் வித் QP அப்படின்னு சொல்றாங்க. இன் லைன் வித் QPனா QP எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி வரைஞ்சா இன் லைன், இந்த லைன்ல வந்து அவங்க ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி அதே லைன்ல எனக்கு T இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு இது என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்டா? அப்போ இது என்ன டைரக்ஷனா இருக்கும் எனக்கு எக்ஸாக்டா? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனா இருக்கும். ரைட்? இன் விச் டைரக்ஷன் ஆஃப் P இஸ் T லொகேட்டட்? Pக்கு எந்த டைரக்ஷன்ல T இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. Pக்கு எந்த டைரக்ஷன்ல T இருக்கு? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கு. சோ ஆப்ஷன் E. ஓகே. Pக்கு தென்மேற்கில் Q உள்ளது. P உடைய தென்மேற்குல Q உள்ளது. Qக்கு கிழக்கே R உள்ளது. Qக்கு கிழக்கே R உள்ளது. மற்றும் Qக்கு கிழக்கே R மற்றும் Pக்கு தென்கிழக்கில் உள்ளது. மற்றும் R Pக்கு தென்கிழக்கில் மற்றும் R என்னது? Pக்கு தென்கிழக்கில் உள்ளது. ரைட்? அதுக்கப்புறம் T என்பது R க்கு வடக்கே. T என்பது R க்கு வடக்கே. QPக்கு நேர்கோட்டில். QPக்கு நேர்கோட்டில்
உள்ளது. ஓகேவா? டி பிக்கு எந்த திசையில் உள்ளது? டி இப்போ பிக்கு எந்த திசையில உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. சோ நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட்னா வட கிழக்கு. கிளியருங்களா? அடுத்தது பாருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஓக்கு கிழக்கே 300 மீட்டர் தொலைவில் பி உள்ளது. ஓல இருந்து கிழக்குல இது என்ன டிஸ்டன்ஸ்? 300 மீட்டர் தொலைவில் P உள்ளது. அடுத்து மற்றும் Q என்பது ஓக்கு வடக்கே 400 மீட்டர் தொலைவில் உள்ளது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 400 மீட்டர். R சரியாக QPக்கு நடுவில் உள்ளது. அப்போ இது என்னது? மிட் பாயிண்ட். ஓகே. Q மற்றும் Rக்கு இடையே உள்ள தூரம் என்ன? QR உடைய டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிள். என்னது இது? 90 டிகிரி. அப்போ ஹைபோடென்யூஸ் அப்ளை பண்ணுவோமா? ஹைபோடென்யூஸ் ரூல் பித்தகரஸ் தியரம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 ஸ்கொயர் பிளஸ் 400 ஸ்கொயர்னு வரும். ரைட்? அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 5ன்னு வரும்னு தெரியும். அப்போ 300 400 ஸ்கொயர்னா ஆன்சர் 500 மீட்டர். நமக்கு டோட்டலா இந்த ஹைபோடென்யூஸ் ஃபுல் டிஸ்டன்ஸ் கேட்கல. மிட் பாயிண்ட்ல R இருக்கு. அந்த பாதி டிஸ்டன்ஸ் என்னன்னு தான் கேக்குறாங்க. அப்போ 500/2 250 மீட்டர். அதான் நம்மளுடைய ஆன்சர். 250 இங்க √2. ரைட்டா? ஸோ 250 கிலோமீட்டர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரப்பட்டு 500 கிலோமீட்டர் ஆப்ஷன்ல இருந்தா போற்றக்கூடாது. அடுத்தது Ravi wants to go to the university. He starts from his home which is in the east. ஓகேவா? ஈஸ்ட்ல அவரோட ஹோம் இருக்கு. ஹோம் ஈஸ்ட்ல இருக்குன்னா சோ இந்த மாதிரி டயகிராம் வரைஞ்சுக்கலாமா? ஈஸ்ட்ல அவருடைய ஹோம் இருக்கு. which is in the east and comes to a crossing. ஸோ ஈஸ்ட்ல இருந்து இங்க என்ன பண்றாங்க? இங்க இருந்து ஆரம்பிச்சு comes to a crossing. இந்த கிராசிங்க்கு வந்துடுறாங்க. The road to the left side ends in a theater. ஸோ இங்க வந்து கிராசிங் வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுனா இங்க கீழே தானே வரும் லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு ends in a theater. லெஃப்ட் சைடுல தியேட்டர். அப்போ இங்க தான் தியேட்டர் இருக்கு. Straight ahead is the hospital. ஸோ இதை தாண்டி straight ahead இங்க வந்தா இது என்னது சொல்றாங்க? ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து in which direction is the university? மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு டைரக்ஷன் தான். எங்க? இதான் யூனிவர்சிட்டியா இருக்கணும். அப்போ இது in which direction இந்த யூனிவர்சிட்டின்னு கேக்குறாங்களா? அப்போ இந்த யூனிவர்சிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு? நார்த் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ வடக்கு தான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்? அடுத்தது பார்க்கலாங்களா? அடுத்தது பாருங்க. of the 6 members of a panel sitting in a row, A is to the left of D but on the right of E. ஸோ இங்கேயே என்னதான் சொல்லியிருக்காங்க? சிட்டிங் இன் ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்கார்றாங்க அப்படின்னு சொல்ல வரிசையில அமர்ந்திருக்காங்க. எத்தனை பேர் அமர்ந்திருக்காங்க? 1 2 3 4 5 6 பேர் அமர்ந்திருக்காங்க. A is to the left of D. நம்ம எப்பயும் போல என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் நோக்கி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்ப லெஃப்ட் சைடு ஃபுல்லா இங்க வரும், ரைட் ஃபுல்லா இந்த சைடு வரும். எல்லாரோட ரைட் சைடும். இப்ப பாருங்க A is to the left of D. A D உடைய லெஃப்ட்ல இருக்காங்க. ஸோ AD. பட் ஆன் த ரைட் ஆஃப் E. A என்னது? E உடைய ரைட்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ E. D உடைய லெஃப்ட்ல, E உடைய ரைட்ல. ஓகேவா? அடுத்து C is on the right of X அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கண்டிஷன். அடுத்து C is on the right of X. X உடைய ரைட்ல C. ஸோ X இங்க இருக்காங்கன்னா ரைட் இந்த சைடு தான் இருக்கும். இங்க இருந்தா ரைட் இந்த சைடு தான் இருக்கும். அப்ப X இங்க இருக்காங்கன்னா C இங்க இருக்காங்க. பட் இஸ் ஆன் த லெஃப்ட் ஆஃப் B அப்படின்னு சொல்றாங்க. யாரு? C தான். B உடைய லெஃப்ட்ல C. ஓகேவா? லெஃப்ட் ஆஃப் B. இங்க ஹூன்றது B. Who is to the left of F. அப்போ B எங்க இருக்காங்க? F உடைய லெஃப்ட்ல. அப்போ F இங்க இருக்காங்க அப்படின்னா F உடைய லெஃப்ட்ல இங்க B இருப்பாங்க. Which two members are sitting right in the middle? ஸோ மிடில் ரைட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இங்க நமக்கு இங்க EAD இருக்கு. இங்க 4 பேர் இருக்காங்க. ஆனா 6 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ 6 மெம்பர்ஸ் அப்படின்னா இங்க எக்ஸ்ன்றது ஒரு அன்னோனா வச்சுக்கலாமா? எக்ஸ்ன்றது ஒரு அன்னோன். இத ஒரு ரெஃபரன்ஸா வச்சு சொல்றாங்க. ரைட்டா? இங்க எனக்கு 2 கண்டிஷன் பாசிபிள். என்னது? இது 3 தனியா இருக்கு, இது 3 தனியா இருக்கு. இது ரெண்டையும் நம்ம எப்படி கம்பைன் பண்ணலாம்? EAD CBF இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு கம்பைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா CBF EAD அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்கன்னு கம்பைன் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த 2 பாசிபிள் ஆப்ஷன்ல எது கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியாது. இப்போ நம்ம அதை ஆப்ஷன் வச்சு தான் பண்ணணும். ஆப்ஷன் வச்சு என்ன வரும்? which two members are sitting right in the middle.
ரைட்ல இருந்து மிடில்ல யார் உட்கார்ந்துருக்காங்க, எந்த 2 பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்ல இருந்து மிடில்ல யாரு, சிடி. இந்த கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன்னா இயும் எஃப்பும் எனக்கு ரைட்ல இருந்து மிடில்ல உட்கார்றாங்க. எனக்கு இஎஃப் பத்தி ஆப்ஷனே இல்ல. ஸோ டிசி தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. மேம் எக்ஸ் எப்படி மேம் அன்னோனா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க சி இஸ் ஆன் த ரைட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமே 6 பேரு என்னது ஏபிசிடி இ எஃப் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க புதுசா எக்ஸ்ன்றது தான் நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அது ஜஸ்ட் கம்பைன் பண்றதுக்கு ஏதோ ஒரு கீ பாயிண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்மளா அசியூம் பண்ணி எடுத்துக்கிறது தான். ஓகேவா? ஸோ அடுத்தது போலாமா? ஏபிசிடி ஆர் பிளேயிங் கார்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏபிசிடி ஆர் பிளேயிங் கார்ட்ஸ். சீட்டு விளையாடுகின்றன. ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ். டி ஃபேசஸ் டுவர்ட்ஸ் நார்த். 4 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 பேரும் இப்படிதான் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? ஸோ இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், இங்க ஒருத்தர், இப்படிதானே உட்கார்ந்துருப்பாங்க. டி ஃபேசஸ் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப டி இங்க இருக்காங்க. அப்பதான் எனக்கு நார்த் நோக்கி உட்கார முடியும். இஃப் ஏ ஃபேசஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ ஏ வந்து வெஸ்ட் நோக்கி பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இப்படி உட்கார்ந்துருக்காங்க, ஃபேசஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஓகேவா? தென் ஹூ ஃபேசஸ் டுவர்ட்ஸ் சவுத் அப்படின்னு கேக்குறாங்க. ஏ பி பார்ட்னர்ஸ்னா என்னது? ஏ இங்க பி இங்க ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்கன்னு தானே அர்த்தம் பார்ட்னர்ஸ்னா. ஸோ ஏ பி. அப்போ மிச்சம் யார் இருக்காங்க? சி. சி இங்க இருப்பாங்க. இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க? ஹூ ஃபேசஸ் டுவர்ட்ஸ் சவுத். யாரு? சி தான் எனக்கு சவுத் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி. இங்க நமக்கு என்ன தெரியணும்? பார்ட்னர்ஸ்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுனாலே இந்த சம்ம போட்டுருவோம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. PQ, R and S are playing a game of carom. PR மற்றும் SQ பங்குதாரர்கள். ஸோ PR, SQ பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேரமும் 4 பேர் தான் விளையாடுவாங்க இல்லையா? ஸோ இதுல PR பார்ட்னர்ஸ், SQ பார்ட்னர்ஸ். அதாவது PR ஆப்போசிட், SQ ஆப்போசிட்டா தான் சொல்றாங்க. S is to the right of R அப்படின்னு சொல்றாங்க. Who is facing west. இங்க whoன்றது என்னது? R சொல்றாங்க. R is facing west. அப்போ இங்கதான் R இருக்காங்க. R is facing west. R உடைய பார்ட்னர் யாரு? P. அப்போ P இங்க இருக்காங்க. Then Q is facing. Q எங்க ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருப்பாங்க அதான் கேக்குறாங்க. ஓகேவா? S is to the right of R. ஸோ R உடைய ரைட்ல R இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்காங்கன்னா இது லெஃப்ட், இது ரைட். ஓகேவா? அப்போ இங்கதான் நமக்கு S இருப்பாங்க. அப்போ இங்க Q இருப்பாங்க. இப்போ தென் Q is facing அப்படின்னு கேக்குறாங்க. Q எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க? நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? அடுத்தது போயிடலாமா? அடுத்து a town of Paranda is located on Green Lake. The town of Akram is west of Paranda. ஸோ இங்க என்னது? டவுன் ஆஃப் பராண்டா இஸ் லொகேட்டட் ஆன் கிரீன் லேக். ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. பராண்டா நகரம் பசுமை ஏரியில் அமைந்துள்ளது. அடுத்து டவுன் ஆஃப் அக்ரம் இஸ் வெஸ்ட் ஆஃப் பராண்டா. இப்போ எனக்கு பராண்டா இங்க தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரீட் பண்ணவே கஷ்டமா இருக்குல்ல? பராண்டா அக்ரம் டேர்ம்ஸ் எல்லாம். டவுன் ஆஃப் அக்ரம் இஸ் வெஸ்ட் ஆஃப் பராண்டா. பராண்டாவோட வெஸ்ட்னா இந்த சைடு தானே வரும். ஸோ இங்க தான் அக்ரம் இருக்காங்க. வெஸ்ட் ஆஃப் பராண்டா. டொகாடா இஸ் ஈஸ்ட் ஆஃப் அக்ரம். டொகாடா இஸ் ஈஸ்ட் ஆஃப் அக்ரம். அக்ரமுடைய ஈஸ்ட்ல டொகாடா. எனக்கு அது இங்க நடுவுல இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். நான் இங்கதான் இடம் இருக்குன்றதுனால இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? டொகாடோ இஸ் ஈஸ்ட் ஆஃப் அக்ரம். பட் வெஸ்ட் ஆஃப் பராண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பராண்டாவுக்கு வெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டொகாடா இங்க போட்டது எனக்கு தப்பு. இங்கதான் யார் வருவாங்க? டொகாடா. ஓகேவா? கக்ரான் இஸ் ஈஸ்ட் ஆஃப் பாப்ரி. கக்ரா இஸ் ஈஸ்ட் ஆஃப் பாப்ரி பட் வெஸ்ட் ஆஃப் டொகாடா. ஸோ இப்போ லைன் எனக்கு எப்படி வந்திருக்கு? அக்ரம், டொகாடா, பராண்டா அப்படிதானே வந்திருக்கு. நடுவில் அக்ரம்க்கும் பராண்டாக்கும் நடுவில் எனக்கு டொகாடா இருக்காங்க. ஸோ வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ பராண்டா, இங்க டொகாடா, இங்க அக்ரம் இப்படிதானே இருந்தாங்க. இப்போ புதுசா என்ன சொல்றாங்க? கக்ரான் இஸ் ஈஸ்ட் ஆஃப் போப்ரி. ரெண்டுமே புது ஆளா இருக்காங்க. பட் வெஸ்ட் ஆஃப் டொகாடோ அப்படின்னு சொல்றாங்க. யார் வெஸ்ட் ஆஃப் டொகாடோ? கக்ரான் வந்து வெஸ்ட் ஆஃப் டொகாடோ அப்படின்னு சொல்றாங்க. டொகாடோவோட வெஸ்ட்னா இங்க கக்ரான் வரலாம், அப்படி இல்லைன்னா இங்க வரலாம். நான் இப்போதைக்கு இங்க போடுறேன் கக்ரான. ஓகேவா? கக்ரான் இஸ் வெஸ்ட் ஆஃப் டொகாடா. இது என்னது? ஈஸ்ட் ஆஃப் பாப்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் ஆஃப் பாப்ரினா எனக்கு பாப்ரி இன்னுமே இந்த சைடு வராங்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்பதான் பாப்ரியோட ஈஸ்ட்ல கக்கரான் இருப்பாங்க, டொகாடாவோட வெஸ்ட்ல கக்கரான் இருப்பாங்க. ஓகேவா? டொகாடோ அண்ட் அக்ரம் அப்படின்னு சொல்றாங்க. என்னது? பட் வெஸ்ட் ஆஃப் டொகாடோ அண்ட் அக்ரம்.
இங்க எனக்கு வெஸ்ட் ஆஃப் டொக்காடோ மட்டும் இல்ல, அக்ரம்க்கும் வெஸ்ட்ல தான் கக்ரான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் கக்ரான் இங்க போட்டது கரெக்ட் தான். இஃப் தே ஆர் ஆல் இன் த சேம் டிஸ்ட்ரிக்ட் விச் டவுன் இஸ் த ஃபார்தஸ்ட் வெஸ்ட். இப்ப இது என்னது? எல்லாம் இங்க பாப்ரி, இங்க கக்ரான், இங்க அக்ரம், இங்க டொக்காடோ, இங்க பராண்டா, இப்படிதான் இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட்ல ஃபார்தஸ்ட் வெஸ்ட்ல யார் இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதானே எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட்ல இருக்காங்க. சோ பாப்ரி தான் எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட். சோ ஆப்ஷன் டி. ஓகேவா? ரைட்டா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சோ பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துட வேணாம். அங்க கொடுத்துருக்க டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாலே ஈஸியா ஆன்சர் வந்துடும். அடுத்தது பாருங்க, 5 boys are standing in a row facing east. சோ ரோல நிக்கிறாங்க. ஓகேவா? ஃபேசிங் ஈஸ்ட். சோ எந்த டைரக்ஷன் நோக்கி நிக்கிறாங்க அப்படின்னா ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி நிக்கிறாங்க. தீபக் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சமீர். ஈஸ்ட்னா எனக்கு இந்த சைடு ஃபேஸ் பண்ணி தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ 1 2 3 4 5. ஸோ இப்படி இருக்காங்கன்னா எனக்கு ரோல இப்படி கொடுக்கறத விட காலம்ல இருந்தா எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்பதான் எனக்கு ஈஸ்ட் நோக்கி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ கரெக்டா இருக்கும். ஸோ நான் இப்படி போட்டுக்கிறேன். ரோவை தான் இப்படி திருப்பி போட்டிருக்கேன். ஈஸ்ட் நோக்கி இருக்காங்க. அப்போ இப்படி நோக்கி நிக்கிறாங்கன்னா இந்த சைடு எனக்கு லெஃப்ட் வந்துருமா? இந்த சைடு லெஃப்ட், இந்த சைடு ரைட்டுன்னு வந்துடும். இப்போ எனக்கு லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஷன் இல்லாம ஈஸியா போடலாம். அதனால நான் இப்படி ரோல இல்லாம இப்படி காலம் சைஸ்ல நான் நிக்க வச்சிருக்கேன். தீபக் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சமீர் அப்படின்னு சொல்றாங்க. தீபக் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சமீர்னா சமீர் மேல வருவாங்க. அதானே? இங்க சமீர் வருவாங்க, இங்க தீபக். அப்பதான் இங்க தீபக் இருக்காங்கன்னா தீபக் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் சமீரா. ஸோ சமீருடைய லெஃப்ட்ல. ஓகே, லெஃப்ட் ஆஃப் சமீர். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் சமீர் இங்க எழுதுறேன் அப்படின்னா சமீர் இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஆஃப் சமீர்னா சமீருடைய லெஃப்ட் சைடு இங்க இருக்கும், ரைட் சைடு இங்க இருக்கும். ஸோ தீபக் அப்போ எனக்கு எங்க இருப்பாங்க? மேல இருப்பாங்க. ஸோ இதான் அரேஞ்ச்மெண்ட். அடுத்தது துஷார் அண்ட் சைலேந்திரா. லெஃப்ட் ஆஃப் சமீர், துஷார், சைலேந்திரா. ஒருத்தர் மட்டும் கொடுக்கல, சமீர், துஷார், சைலேந்திரா. ஸோ லெஃப்ட் ஆஃப் சமீருக்கும் லெஃப்ட், துஷாருக்கும் லெஃப்ட். ஸோ துஷாருக்கும் லெஃப்ட், சைலேந்திராக்கும் லெஃப்ட். சமீர், துஷார் அண்ட் சைலேந்திரா ஆர் டு த லெஃப்ட் ஆஃப் சுஷில். சுஷிலோட லெஃப்ட்ல சமீர், துஷார், சைலேந்திரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுஷில் இங்க இருந்தாதான் லாஸ்ட்ல, அதாவது இங்க இருந்தா இந்த சைடு ரைட் ஆயிடும் சுஷிலுக்கு, இந்த சைடு லெஃப்ட் ஆயிடும். ஸோ இந்த 3 பேரும் சுஷிலோடைய லெஃப்ட்ல இருக்காங்கன்றது இதுவே கரெக்டா இருக்கும். அடுத்தது சைலேந்திரா இஸ் பிட்வீன் சமீர் அண்ட் துஷார். ஸோ சமீருக்கும் துஷாருக்கும் நடுவுல சைலேந்திரா. அப்போ சைலேந்திரா எனக்கு இங்க வரமாட்டாங்க, இங்க இவங்க 2 பேருக்கும் நடுவுல சைலேந்திரா. அப்பயும் எனக்கு கண்டிஷன் மாறாது இல்லையா? தீபக் எனக்கு லெஃப்ட் ஆஃப் சமீர், சைலேந்திரா, துஷார், அதுவும் மாறாது. சுஷீலோடைய லெஃப்ட்ல சமீர், துஷார், சைலேந்திரா உட்காந்துருக்காங்கன்றதும் மாறாது. இஃப் துஷார் இஸ் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட்ல இருந்து ஃபோர்த் 1 2 3 4. அப்போ துஷார் லெஃப்ட், ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட். ஹவு ஃபார் இஸ் சமீர் ஃப்ரம் த ரைட்? சமீர் ரைட்ல இருந்து எங்கன்னு கேக்குறாங்க. இப்ப துஷார் இங்கன்னா சுஷில் இங்க, அடுத்து சைலேந்திரா இங்க. அதானே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? தீபக் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, சமீர், சைலேந்திரா, துஷார், இங்க சுஷில். இப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க? ரைட்ல இருந்து சமீருடைய பிளேஸ் என்னன்னு கேக்குறாங்க. ரைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து 1 2 3 4. சமீருடைய பிளேஸ் என்னது? ஃபோர்த் பிளேஸ். ஸோ ஆப்ஷன் டி. நம்ம ரோல தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆனா ரோனா நார்த் சவுத்னா அரேஞ்ச் பண்ணிடலாம். ஈஸ்ட்னு வைக்கிறப்போ லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் ரோல இப்படி வைக்காம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சிருக்கேன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா நிக்க வச்சதுக்கு அப்புறம் ஃபேசிங் ஈஸ்ட்னா எல்லாரும் இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப எல்லாருடைய லெஃப்ட் சைடு இங்க இருக்கும், ரைட் சைடு இங்க இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஓகே, 13 14 இங்க என்னது? கம்பைன்டு கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஆன் பிளேயிங் கிரவுண்ட் தினேஷ், குணால், நிதின், அதுல் அண்ட் பிரசாந்த் ஆர் ஸ்டாண்டிங் ஆஸ் டிஸ்கிரைப் பிலோ ஃபேசிங் த நார்த். ஸோ 4 பேர் இருக்காங்க, அவங்க நார்த் நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 பேர். ஸோ 5 பேர் நார்த் நோக்கி உட்கார்ந்துருக்காங்க. ஸோ நார்த் நோக்கினா எனக்கு லெஃப்ட் சைடு இங்க வந்துடும், எல்லாரோட லெஃப்ட், எல்லாரோட ரைட் சைடு இங்க வந்துடும். குணால் இஸ் 40 மீட்டர் டு த ரைட் ஆஃப் அதுல் அப்படின்னு சொல்றாங்க. அதுலுடைய ரைட்ல. ஓகே, அதுல் அப்போ இங்க இருக்காங்க. அதுலுடைய ரைட்ல 40 மீட்டர்ல எனக்கு குணால் இருக்காங்க. ஸோ குணால் இஸ் 40 மீட்டர் ரைட் ஆஃப் அதுல்.
அடுத்து தினேஷ் இஸ் 60 மீட்டர் டு த சவுத் ஆஃப் குணால். குணாலுடைய சவுத்துல 60 மீட்டர்ல எனக்கு யார் இருக்காங்க? தினேஷ். ஓகே. அடுத்து நிதின் இஸ் 25 மீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் அத்துல். அத்துலுடைய வெஸ்ட்ல நிதின் எங்க? 25 மீட்டர். அப்போ நிதின் இங்க இருக்காங்க. நிதின் இங்க இருக்காங்க. பிரசாந்த் இஸ் 90 மீட்டர் டு த நார்த் ஆஃப் தினேஷ். தினேஷுடைய 90 மீட்டர்ல பிரசாந்த் இருக்காங்க. அப்போ இது 60 மீட்டர். அப்போ இது 30 மீட்டர். இங்க தான் யார் இருக்காங்க? பிரசாந்த் இருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு டைரக்ஷனும் வச்சு நம்மளால ஃபார்ம் பண்ணப்பட்ட டயக்ராம். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துடலாமா? கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஹூ இஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் கனால். இங்க எனக்கு ஹூ இஸ் டு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் பர்சன் ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் குணால் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹூ இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் குணால். குணாலுடைய லெஃப்ட்ல யார் இருக்கா? அத்துல் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நிதின் இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க அத்துல் இல்லைன்னா நிதின். அத்துல் இல்லைன்னா நிதின் லெஃப்ட்ல. ஓகேவா? இப்போ ஹூ இஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் அத்துல். அப்படி இல்லைன்னா நிதின். அத்துலுடைய நார்த் ஈஸ்ட்ல யாரு? அத்துலுடைய இல்ல நிதினுடைய நார்த் ஈஸ்ட் இதான் வரும் இல்லையா? ஸோ நார்த் ஈஸ்ட்ல யார் இருக்காங்க? பிரசாந்த் தான் இருக்காங்க. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன்ல பிரசாந்த் இருக்காங்க? பிரசாந்த் இல்ல. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். ரைட்டா? அடுத்து இஃப் அ பாய் வாக்ஸ் ஃப்ரம் நிதின் மீட்ஸ் அத்துல் ஃபாலோட் பை குணால். ஸோ நிதின்ல இருந்து நடந்து மீட்ஸ் அத்துல் ஃபாலோட் பை குணால். ஸோ வரிசையா தான் இருக்காங்க. ஃபாலோட் பை குணால், தினேஷ் அண்ட் தென் பிரசாந்த். குணால் வந்ததுக்கு அப்புறம் தினேஷ் அண்ட் தென் பிரசாந்த் அப்படின்னு வரிசையா ஆர்டர் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஹவு மெனி மீட்டர்ஸ் ஹேஸ் ஹி வாக்ட் இஃப் ஹி ஹேஸ் டிராவல்டு த ஸ்ட்ரெயிட் டிஸ்டன்ஸ் ஆல் த்ரூ. ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடந்திருக்காங்க அதான் கேட்குறாங்க. ஸோ நிதின்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? நிதின் ஃபாலோட் பை அத்துல் 25 மீட்டர், அத்துல் ஃபாலோட் பை குணால் 40 மீட்டர், பிளஸ் குணால்ல இருந்து தினேஷ் 60 மீட்டர், பிளஸ் தினேஷ்ல இருந்து பிரசாந்த் எனக்கு என்னது 60 பிளஸ் 30 90 மீட்டர். ஸோ இதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தட் பாய். ஸோ 90 பிளஸ் 60 150. இது என்னது 150 பிளஸ் 40 190, 190 பிளஸ் 25 215 அப்படின்னு வரும். 215 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஸோ 215 இந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 215 மீட்டர் தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க. இது ஒரு வித்தியாசமான சம். என்ன சம்னா வாட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ச் டயல்ல எனக்கு மினிட் ஹேண்டோ இல்ல அவர் ஹேண்டோ எந்த ஆங்கிள் இருக்கு இல்ல எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. வாட்ச் ரீட்ஸ் 4:30. இஃப் த மினிட் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் ஈஸ்ட் இன் வாட் டைரக்ஷன் வில் த அவர் ஹேண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ என்னன்னு தெரியுமா? நமக்கு என்ன இருக்கும்? 3 முள்ளு இருக்கும் வாட்ச்ல. ஸோ சின்ன முள்ளு பெரிய முள் இருக்கும். அது இல்லாம நமக்கு என்ன இருக்கும்? இன்னொன்னு செகண்ட் முள் இருக்குமா? ஸோ இத என்ன சொல்றாங்க இப்ப பாருங்க. இந்த சின்ன முள்ள என்ன சொல்லுவாங்கன்னா மணி முள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய முள்ள நிமிட முள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முள் என்னது? வினாடி முள் வரும். செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப எனக்கு டைம் என்ன இருக்கு? 4:30. ஸோ 4:30 இப்படிதானே டைம் இருக்கும். இஃப் த மினிட் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் ஈஸ்ட். மினிட் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் ஈஸ்ட்னா இதான் நமக்கு மினிட் ஹேண்ட் நிமிட முள். இது அவர் ஹேண்ட் சின்ன முள். இது அவர் ஹேண்ட் இருக்குல்ல மணி முள் அப்படின்னு சொல்லுவோம். இது எனக்கு இப்போ என்ன சொல்றாங்க? பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன் வாட் டைரக்ஷன் வில் த அவர் ஹேண்ட் பாயிண்ட். இப்போ இந்த அவர் ஹேண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இதான் நம்மளுடைய கொஸ்டின். இது ஈஸ்ட்னா என்னது? இங்க வெஸ்ட் இருக்கும். இது என்னது நமக்கு? நார்த்தா? இது சவுத்தா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த மணிமுள் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ரைட்டு தானே? இப்போ எனக்கு நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் என்ன மாறி இருக்கு? எனக்கு ஈஸ்ட் இருந்த இடத்துல என்ன வந்திருக்கு இப்போ? சாரி சவுத் இருந்த இடத்துல ஈஸ்ட் இருக்கு. இப்போ நார்மலா நம்ம ஈஸ்ட் நார்த் எப்படி போடுவோம்? நார்த் ஈஸ்ட். நார்த்ல இருந்து 90 டிகிரி கிளாக் வைஸ்னா தான் ஈஸ்ட். ஓகேவா? இப்போ நார்த்ல இருந்து 90 டிகிரி கிளாக் வைஸ் ஈஸ்ட். அப்போ நார்த் சவுத்தும் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே சவுத்து இங்கே நார்த் அந்த மாதிரி மாற்றி போட்டுறக்கூடாது. அதனால ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு இது என்னது நார்த் ஈஸ்ட்டுக்கு நடுவுல தான் இந்த 4ன்ற மணிமுள் இருக்கு. அப்ப எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கு? நார்த் ஈஸ்ட். எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரியும் நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். இந்த மாதிரி கிளாக் சம்லயே நமக்கு ரொட்டேட்டும் சொல்லுவாங்க. ஸோ அது பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A clock is so placed that at 12 noon its minute hand points towards north east. ஸோ 12 மணி என்ன சொல்றாங்க? 12 மணினா நமக்கு இப்படிதான் இருக்கும். 2 முள்ளுமே இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த 12 மணி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ இது நார்த் ஈஸ்ட். அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல எனக்கு என்ன இருக்கும்? நார்த் ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்ல சவுத் வெஸ்ட் அப்படிதானே வரும். ஸோ டவுட் கொஞ்சம் இருந்தா கூட நம்ம டயக்ராம் போட்டுறணும். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். ஸோ இங்க என்னது? நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட். இங்க என்னது? சவுத் ஈஸ்ட். இது நார்த் வெஸ்ட். இப்போ எனக்கு என்னது? நார்த் ஈஸ்ட் 180 டிகிரி, சவுத் வெஸ்ட் தான். ஓகே. அப்ப இங்க என்னது? நார்த்துக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் 45 டிகிரி கிளாக் வைஸா. ஸோ நார்த்துக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் 45 டிகிரி கிளாக் வைஸ். அப்போ இங்கே தான் என்னுடைய நார்த் இருக்கு. இது என்னுடைய 45 டிகிரி. இங்கே தான் நார்த் இருக்குன்னா இங்கே என்னது? இங்கே சவுத் இருக்கும். ரைட்டா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஈஸ்ட். இது வெஸ்டா இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க? இன் விச் டைரக்ஷன் டஸ் இட் ஹவர் ஹேண்ட் பாயிண்ட் அட் 1:30 PM. இப்போ 12 மணிக்கு எனக்கு நார்த் ஈஸ்ட்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1:30 1:30 மணிக்கு எனக்கு மணிமுள் எங்க இருக்கும்? அதான் கேட்குறாங்க. 1:30 1:30னா இது 12 இல்லையா? 1 எனக்கு இங்க இருக்கும். இதுதான் 1. 30னா கரெக்டா இங்க இருக்கும். எனக்கு மணிமுள் தான் கேட்குறாங்க. அதாவது இந்த 1ல இருக்கிற இந்த சின்ன முள் தான் எந்த டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. எந்த டைரக்ஷன்? இப்போ நமக்கு ஆப்ஷன் எங்க இருக்கு? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு இருக்கு. அப்போ எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா நார்த், ஈஸ்ட் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இல்லை. எனக்கு ஈஸ்ட் நோக்கி தான் இருக்கு இல்லையா? நார்த் இங்க இருக்கு, ஈஸ்ட் எனக்கு இந்த சைட்ல தான் இருக்கும். அப்போ இந்த மணிமுள் எனக்கு எதை நோக்கி இருக்கு? ஈஸ்ட்டை நோக்கி இருக்கு. ஸோ ஆப்ஷன் இ. இப்போ இங்க நமக்கு கன்ஃபியூஷன் வந்து எங்க வரும் அப்படின்னா, இந்த ஆங்கிள் கரெக்டா தெரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல வரும். அதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? 1க்கு 2 இந்த மாதிரி 1, 2 இருக்குன்னு வைங்களேன். இங்க எனக்கு இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் 30 டிகிரி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கிளாக்ல எப்படி இந்த 30 டிகிரி அதெல்லாம் வந்து நம்ம நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோலாம் நம்ம இங்க கத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸும் இங்க ரீசனிங்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அவ்வளோ கத்துக்க வேணாம். அப்படியே இருந்தாலும் நம்ம அந்த டாபிக்ல கவர் பண்ணிக்கலாம். இங்க இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கோங்க? 1, 2, 3, 4 அப்படின்லாம் இருக்குல்ல. இதுல ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 2, 3 இல்ல 3, 4 இதுக்கு நடுவுலலாம் ஆங்கிள் எவ்வளோனா 30 டிகிரி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ எனக்கு இங்க நார்த் ஈஸ்ட்னு ஆப்ஷன் இருந்தா நார்த் ஈஸ்ட் தான் போட்டிருக்கணும். ஆப்ஷன் இல்லாததுனால எனக்கு இட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். கிளியர்? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. இந்த above clock is turned through an angle of 135 degree in an anti-clockwise direction. In which direction will its minute hand point at 8:45 PM? அபவ் கிளாக்னா டயக்ராம் இல்லையே மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் கிளாக் தான் அதை அபவ் கிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே டயக்ராம் கொடுக்கல. ஸோ நார்மலாக ஒரு கிளாக் இருக்கு. அதை என்ன பண்ணுறாங்க? 135 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுறாங்க. 135 ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன அர்த்தம்? இது கிளாக் வைஸு. ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி சுற்றுறாங்க. அப்போ எனக்கு இங்கே இருக்கிற 12 மணி 135னா என்னது? இங்கே எக்ஸாக்டா இது என்ன டைரக்ஷனில் வரும்? சவுத் வெஸ்ட்ல வரும். ஸோ இதான் நமக்கு 135 டிகிரியா இருக்கும். அப்போ இங்கே தான் எனக்கு 12 மணியா இருக்கும். 12ன்றது எனக்கு இங்கே தான் இருக்கும். எக்ஸாக்டா சவுத் வெஸ்ட்ல. ஓகேவா? அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல எனக்கு எக்ஸாக்டா இங்கே தான் 6ன்ற முள் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு என்ன இருக்கும்? 3ன்ற முள் இருக்கும். இங்கே 9 அப்படின்ற முள் இருக்கும். ஓகே தானே? ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ல 135 டிகிரி திருப்பி இருக்காங்க. அப்போ எனக்கு 12ன்றது இங்கே தான் இருக்கு. நடுவில் 1, 2 எல்லாம் இருக்கும். இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? 8:45 மணிக்கு மினிட் ஹேண்ட் எங்க இருக்கும்? 8 எனக்கு இப்போ எங்க இருக்கும்? இது டோட்டலா 90 டிகிரி. 90 டிகிரியை 30, 30 பிரிப்போமா? ஸோ 30, 30 பிரிக்கிறப்போ 7, 8 இங்கே தான் இருக்கும். 8:45னா 8 இங்க, 45க்கு 9 இங்க இருக்கு. இப்போ 8:45க்கு எனக்கு மினிட் ஹேண்ட் எங்க இருக்கும்னு தான் கேட்குறாங்க. இதான் என்னுடைய மினிட் ஹேண்டு இல்லையா? சின்ன முள்ளுன்றது எனக்கு மணி ஹேண்டு இல்லைன்னா அவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மினிட் ஹேண்டு. அப்போ இந்த முள்ளு எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டைரக்ஷன்? இது எனக்கு சவுத்து வெஸ்ட் டைரக்ஷன். இது எனக்கு நார்த் வெஸ்ட் டைரக்ஷன். இது எந்த டைரக்ஷன்ல வரும்? சவுத்து ஈஸ்ட் டைரக்ஷன்ல வரும். ஸோ சவுத் ஈஸ்ட் அப்படின்றது நமக்கு
இருக்கான்னு பாருங்க. இல்ல. In which direction will its minute hand will point at 8:45 pm? So 8:45 pm. இங்க நார்த் வெஸ்ட்னா இங்க சவுத் ஈஸ்ட். பட் ஆனா நமக்கு எக்ஸாக்டா என்னது இல்ல, சவுத் ஈஸ்ட், ஈஸ்ட் ரெண்டு டைரக்ஷன் நோக்கி இல்ல. அப்போ நமக்கு ஈஸ்ட் வருமான்னு கேட்டா ஈஸ்ட் பக்கத்துல வராது. எங்க வரும், சவுத் பக்கத்துல தான் வரும். ஏன் மேம் சவுத் பக்கத்துல சொல்றீங்க அப்படின்னா, இப்ப எனக்கு 8ல இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸ்ட் பக்கம். ஸோ நான் ஈஸ்ட்னு சொல்லலாம். இங்க 9ன்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் 30 டிகிரி தான். ஆனா இங்க எனக்கு இருக்கிற ஆங்கிள் என்ன வரும், 60 டிகிரி வரும். ஸோ இதான் கிட்ட இருக்கு. அப்போ இட் இஸ் நியர் சவுத் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ ஆங்கிள் எங்க கம்மியா இருக்கோ, எந்த டைரக்ஷன் பக்கத்துல கம்மியா இருக்கோ அந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டா இல்லாத கொஸ்டினுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது போயிடலாங்களா? அடுத்தது பாருங்க. So 6 flats on a floor in 2 rows facing north and south are allotted to P, Q, R, S, T and U. இப்போ என்னது 6 ஃபிளாட் இருக்கு. அதை 2 ரோல அரேஞ்ச் பண்றாங்க. ஓகேவா? அதுல என்னது ஒரு ரோ நார்த்தும் இன்னொரு ரோ சவுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் ஃபேஸ் பண்ணியும் இருக்கு. ஸோ 2 ரோல 6 ஃபிளாட். ஸோ 1 2 3 4 5 6. ஓகேவா? 1 நார்த் நோக்கி ஃபேஸ் பண்ணி இருக்கு. இன்னொன்னு என்னது சவுத் நோக்கி ஃபேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ 6 ஃபிளாட்டோட பேரு PQ, RS, T and U அப்படின்னு சொல்லியிருக்காங்க. U கெட்ஸ் நார்த் ஃபேசிங் ஃபிளாட் அண்ட் இஸ் நாட் நெக்ஸ்ட் டு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q நார்த் ஃபேசிங் ஃபிளாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் Q இங்க போட்டுக்கிறேன். அண்ட் இஸ் நாட் நெக்ஸ்ட் டு எஸ், அதாவது எஸ்க்கு பக்கத்துல கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் எஸ் இப்போதைக்கு இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? அடுத்து எஸ் அண்ட் யூ கெட் டயக்னலி ஆப்போசிட் ஃபிளாட்ஸ். எஸ்ஸும் யூவும் டயக்னலா ஆப்போசிட் ஃபிளாட்னு சொல்றாங்க. எஸ் உடைய டயக்னல் ஆப்போசிட் என்னது, இதான் வரும். அப்போ இங்க எனக்கு யூ வரும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கோம். அடுத்தது ஆர் நெக்ஸ்ட் டு யூ கெட்ஸ் அ சவுத் ஃபேசிங் ஃபிளாட். ஸோ ஆர் எனக்கு நெக்ஸ்ட் டு யூ, யூ இங்க இருக்கு. அப்போ ஆர் இங்க இருக்கும். இது என்னது சவுத் ஃபேசிங் ஃபிளாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் ஃபேசிங் ஃபிளாட் தான். அண்ட் டி கெட்ஸ் அ நார்த் ஃபேசிங் ஃபிளாட். டீக்கு நார்த் ஃபேசிங் ஃபிளாட்னா அப்போ மிச்சம் இருக்க இங்க ஒரு இதுக்கு டி நார்த் ஃபேசிங் ஃபிளாட் அப்படின்னு போட்டுலாம். எனக்கு வேற யார் மிச்சம் இருக்கா, பி மிச்சம் இருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்க பியை நான் இங்க போட்டுக்கிறேன். ரைட்டா? நான் இங்க எஸ் நான் இந்த சைடு போடாம இங்க எங்கேயாவது போட்டிருந்தேன்னா எனக்கு யூ இங்க வந்திருக்கும். நான் ஆர் இங்க போடுற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு ஆர் நார்த் ஃபேசிங் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ நான் அந்த கண்டிஷனை அழிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணிருக்கணும், மாத்தி எழுதியிருக்கணும். ஓகேவா? இங்க நம்ம அப்ராக்சிமேட்டா எஸ்ன்னு இங்க போட்டது அது கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் கெட் சவுத் ஃபேசிங் ஃபிளாட்? சவுத் ஃபேசிங் ஃபிளாட்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்க? PRU. PRU எந்த ஆப்ஷன்ல இருக்கு? PRU. ஸோ ஆப்ஷன் இ. ஹூஸ் ஃபிளாட் இஸ் பிட்வீன் Q அண்ட் எஸ்? Q அண்ட் எஸ்க்கு நடுவுல யார் ஃபிளாட் இருக்கு? T ஃபிளாட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. இஃப் த ஃபிளாட் ஆஃப் T அண்ட் P ஆர் இன்டர்சேஞ்ச்டு, whose flat will be next to that of Q? U. T and P இன்டர்சேஞ்ச் பண்றோம். T and P ஃபிளாட். T இங்க இருக்காங்க, P இங்க இருக்காங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணா P இங்க, T இங்க வருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டு U என்ன ஃபிளாட்னு தானே கேக்குறாங்க. who will be next to U? U நெக்ஸ்ட்ல யார் தான் இருப்பா? R தான் இருப்பாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு மாற மாட்டாங்க அந்த R. ஸோ ஆப்ஷன் சி. The first of which of the other pairs other than SU is diagonally opposite to each other? எந்த பேர் எனக்கு டயகனலா ஆப்போசிட்? SU இல்லாமன்னு கேட்டிருக்காங்க. SU இல்லாம எது டயகனலி ஆப்போசிட்? PQ. ஸோ PQ எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ. To arrive at the answers to the above question, which of the following statement can be dispensed with அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு தேவைதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணோம், நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் 2 ரோ அதெல்லாம் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்ம அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது இல்லையா? ஸோ இங்கே எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைனாலும் நமக்கு 2 லெஃப்ட் அவுட் இருந்திருக்கும். ஸோ ஃபில் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ அதனால நன்னுன்றது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நமக்கு 4-5 கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க. ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ் கோபால் வாஸ் ஸ்டாண்டிங் ஃபேசிங் அ போல். த ஷேடோ ஆஃப் அ போல் ஃபெல் எக்ஸாக்ட்லி டு ஹிஸ் ரைட். விச் டைரக்ஷன் வாஸ் ஹி ஃபேசிங்? ஸோ ஆஃப்டர் சன்ரைஸ். ஸோ சன் எந்த டைரக்ஷன் ரைஸ் ஆகும்? ஈஸ்ட் டைரக்ஷன்ல. இப்போ கோபாலும் போலும் ஃபேசிங் ஈச் அதர். ஸோ இது கோபால்னு வச்சுக்கலாமா? இது போல் ஃபேசிங் ஈச் அதர். ஓகேவா? த ஷேடோ ஆஃப் த போல் ஃபெல் எக்ஸாக்ட்லி டு ஹிஸ் ரைட். ஸோ இதை தானே போல்னு வச்சோம். ஸோ இதனுடைய ஷேடோ எனக்கு ரைட் சைடில் விழுகுது. யாருடைய ரைட் சைடில்? டு ஹிஸ் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இவரோட ரைட் சைடில், இவரோட ரைட் சைடு எது, இந்த சைடில் தான் விழுந்திருக்கும். ரைட்டா, இந்த சைடில் விழுந்திருக்கும். இப்போ இது ரெண்டு இப்படி வச்சுக்கலாம். இவங்க கோபால், இது போல். இப்போ இந்த போலோட ஷேடோ எனக்கு கோபாலுடைய ரைட் சைடு. ஸோ ரெண்டு பேரும் இப்படிதான் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. கோபாலுடைய ரைட் சைடு எது, இது லெஃப்ட், இது ரைட். ஸோ கோபாலுடைய ரைட் சைட்ல இந்த போலுடைய ஷேடோ இங்கே விழுந்திருக்கு. ஓகேவா, எனக்கு ஆஃப்டர் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சன்ரைஸ் அப்போ எனக்கு ஷேடோ எங்க விழும், வெஸ்ட்ல விழும். ஏன்னா எனக்கு சன்னு ஈஸ்ட நோக்கி இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இப்படி நிக்கிறப்போ எனக்கு இந்த ஷேடோ இந்த பக்கம் வெஸ்ட்ல தான் விழும். அப்போ இந்த ஷேடோ எனக்கு வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி விழுந்திருக்குன்னு அர்த்தம். விச் டைரக்ஷன் வாஸ் ஹி ஃபேசிங் அப்படின்னு கேக்குறாங்க. ஷேடோ எனக்கு வெஸ்ட் டைரக்ஷன்ல இங்க இருக்குன்னா அப்போ இந்த டைரக்ஷன் ஈஸ்டா. ஓகேவா, அப்போ இந்த டைரக்ஷன் என்னது, நார்த்தா இருக்கும். நார்த்ல இருந்து கிளாக் வைஸ் 90 டிகிரி தான் ஈஸ்ட். ஓகேவா, கிளாக் வைஸ் 90 டிகிரி தான் ஈஸ்ட். இது என்னது, இப்போ எனக்கு சவுத்தா இருக்கும். இப்போ கோபால் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க, சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ. புரியுது இல்லையா என்ன பேசுறோன்னு? கோபால் இங்க இருக்காங்க, போல் இங்க இருக்கு, போலோட ஷேடோ கோபாலோட ரைட் சைட்ல விழுகுது. ஓகேவா, சன்ரைஸ் ஆனப்போ எனக்கு ஈஸ்ட் சைட்ல சன் இருக்கும். ஸோ ஷேடோ எனக்கு வெஸ்ட் சைட்ல விழும். அப்போ இதான் என்னுடைய வெஸ்ட் சைடு. அப்போ மிச்சம் இருக்கிற எல்லா சைடையும் எப்பயும் போல ரெஃபரன்ஸ் வச்சு வரைஞ்சிருக்கும். கோபால் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க, சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. ஓகேவா, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ் ரீட்டா அண்ட் கவிதா வேர் டாக்கிங் டு ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ் அட் திலக் ஸ்கொயர். ரீட்டா கவிதா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறாங்க. ஸோ ரீட்டா கவிதா, ரீட்டா இவங்க, கவிதா இவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் ஈச் அதர். இஃப் கவிதா ஷேடோ வாஸ் எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் ரீட்டா. கவிதாவோட ஷேடோ எக்ஸாக்ட்லி ரைட் ஆஃப் ரீட்டா. ரீட்டாவோட ரைட் எங்க இருக்கும், இங்க இருக்கும். இங்கதான் எனக்கு என்னது, கவிதாவோட ஷேடோ விழுகுது. ஓகேவா, அப்போ கவிதாவோட ஷேடோ இங்க என்னது, சன் செட் சொல்லியிருக்காங்க, சன்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சன்ரைஸ். ஸோ சன் ஈஸ்ட்ல ரைஸ் ஆகும், ஷேடோ எங்க விழும், வெஸ்ட்ல விழும். அப்போ இதான் என்னுடைய வெஸ்ட் டைரக்ஷன். அப்போ இங்கிது எனக்கு ஈஸ்ட் டைரக்ஷன், இது நார்த்து, இது சவுத். இப்போ கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, விச் டைரக்ஷன் கவிதா வாஸ் ஃபேசிங். இப்போ கவிதா எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க, நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா, அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க. ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ் விக்ரம் அண்ட் சைலேஷ் வர் ஸ்டாண்டிங் இன் அ லான். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பண்ண போறீங்கன்னா, ஷேடோ சம்ல, ஏன்னா இதுவும் சன்ரைஸ் தான் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க. ரைட்டா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க. ஒன் ஈவினிங் பிஃபோர் சன்செட் டூ ஃப்ரெண்ட்ஸ் சுமித் அண்ட் மோஹித் வேர் டாக்கிங் டு ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ். இங்க சுமித் மோஹித் ஃபேஸ் டு ஃபேஸ். ஓகேவா, ஃபேஸ் டு ஃபேஸ், சுமித் மோஹித். If Mohit shadow was exactly to his right side. So Mohit உடைய shadow exactly to his right side. So Mohit ஓட right sideலயே அப்படின்னு சொல்றாங்க. So Mohit ஓட right side இதா இல்லையா? So இங்கதான் அவருடைய shadow விழுகுது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, on evening before sunset அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சன்செட் எனக்கு எங்க நடக்கும், வெஸ்ட்ல நடக்கும். அப்ப அந்த டைம்ல எனக்கு எங்க ஷேடோ விழும், ஈஸ்ட்ல விழும் இல்லையா? ஸோ ஈஸ்ட்ல விழும். விச் டைரக்ஷன் வாஸ் சுமித் ஃபேசிங் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு இந்த ஷேடோ விழுந்த டைரக்ஷன் ஈஸ்ட். அப்போ இதுதான் என்னுடைய வெஸ்டா இருக்கும், இதுதான் நம்மளுடைய நார்த். ஏன்னா நார்த்ல இருந்து 90 டிகிரியில தான் எனக்கு ஈஸ்ட் இருக்கும், கிளாக் வைஸ் 90 டிகிரியில. அப்போ இது என்ன டைரக்ஷனா இருக்கும், சவுத்தா இருக்கும். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, இன் விச் டைரக்ஷன் சுமித் வாஸ் ஃபேசிங். சுமித் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா, எனக்கு ஈஸ்ட்ல இருந்து நான் நார்த் போடுறப்போ கரெக்டா போட்டுக்கணும், நார்த் ஈஸ்ட். ஓகேவா, ஸோ நார்த்ல இருந்து 90 டிகிரி கிளாக் வைஸ்ல தான் ஈஸ்ட் இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. ரைட்டா, ஏன்னா நார்த் சவுத் போடுறப்போ அங்க கன்ஃபியூஸ் ஆகி நம்ம மறந்துடுவோம். இந்த செஷனுக்கான லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? என்னன்னு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன் கொஸ்டின் 38 to 42 என்ன கொடுத்துருக்காங்க. The following question are based on the diagram given below showing 4 persons stationed at the 4 corners of a square piece of plot. அதாவது இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இந்த 4 கார்னர்ல 4 பர்சன் இருக்காங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ ஸ்டார்ட்ஸ் கிராசிங் த ஃபீல்ட் டயக்னலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்டார்ட்ஸ் கிராசிங் த ஃபீல்ட் டயக்னலி. ஆஃப்டர் வாக்கிங் half the distance he turns right, walks some distance and turns left. Which direction is A facing now?
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஏ ஸ்டார்ட்ஸ் கிராசிங் த ஃபீல்டு டயக்னலி. ஸோ இது ஃபுல்லா ஃபீல்டு, ஏ இங்க இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஏ எனக்கு அந்த ஃபீல்டை இப்படி டயக்னலா கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஓகேவா? ஆஃப்டர் வாக்கிங் ஹாஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் முழு டயக்னல் இல்லையா? ஸோ பாதி டயக்னல் நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ஹி டர்ன்ஸ் ரைட் வாக்ஸ் சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறவரு டர்ன்ஸ் ரைட்னா இந்த டைரக்ஷன் இல்லையா? டர்ன்ஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் சம் டிஸ்டன்ஸ். ரைட்னா இந்த டைரக்ஷன் நோக்கி திரும்பிட்டு வாக்ஸ் சம் டிஸ்டன்ஸ் இப்படிதான் நடந்து போறார். அதுக்கப்புறம் டர்ன்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட்னா இந்த சைடா, டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ டர்ன்ஸ் லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன்ல நடக்கிறார். விச் டைரக்ஷன் இஸ் ஏ ஃபேசிங் நவ்? ஸோ இங்கேருந்து இங்கே தூரம் நடந்தாரு, திரும்ப இங்கே நடந்தாரு, திரும்ப லெஃப்ட் திரும்பி இங்கே வந்திருக்காரு. இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு அதான் கேட்குறாங்க. ஸோ எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு, இது எந்த டைரக்ஷனுக்கு பேரலா இருக்குன்னு பாருங்க. இதுவும் இதுவும் எனக்கு பேரலா இருக்கா இல்லையா? ஸோ அப்போ இது என்ன டைரக்ஷன், நார்த் வெஸ்ட். அப்போ இவர் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்காரு, இப்போ நார்த் வெஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி. ரைட்டா? ஏன்னா இவர் எக்ஸாக்டா இந்த இப்படி திரும்பி இப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தாதான் நார்த் டைரக்ஷன் சொல்ல முடியும். இவர் இதுக்கு பேரலா ஒரு டைரக்ஷன்ல நிக்கிறாரு. அப்போ நார்த் வெஸ்ட ஃபேஸ் பண்ணி தான் நிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். கிளியருங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, from the original position given in the above figure, A and B move one arm length clockwise and then cross over to the corner diagonally opposite அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரிஜினல் பொசிஷன் கொடுத்துருக்காங்களா, கொடுத்ததுக்கு அப்புறம் ஏ அண்ட் பி மூவ் ஒன் ஆர்ம் லென்த் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆர்ம் லென்த்னா இதுதான் ஒன் ஆர்ம். ஓகேவா? ஏல இருந்து டி வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுதான் ஒன் ஆர்ம் லென்த். ஒன் ஆர்ம் லென்த் கிளாக் வைஸ்ல மூவ் பண்றாங்க. அப்போ ஏ இங்க இருந்து எனக்கு இப்ப என்ன ஆயிட்டாரு, ஒன் ஆர்ம் லென்த் கிளாக் வைஸ்னா ஏ இங்க இருந்தவரை இங்க வந்துட்டாரு. ஓகேவா? So A moves one arm length clockwise and then cross over to the corner diagonally opposite. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா டயகனல் ஆப்போசிட்டா கிராஸ் ஆகுறாரு. ஏ இங்க இருந்தாரு, கிளாக் வைஸா ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ் இங்க வந்தாரு, வந்ததுக்கு அப்புறம் டயகனல் ஆப்போசிட்டா இப்படி மூவ் ஆகுறாரு. அப்போ எனக்கு ஃபைனலா இப்ப ஏ எங்க இருக்காரு, இங்க இருக்காரு. ஓகேவா? சிமிலரா பி மூவ் ஒன் ஆர்ம் லென்த் கிளாக் வைஸ் அண்ட் தென் கிராஸ் ஓவர் டயகனலி. பி இப்போ எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஸோ ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வராங்க. அப்போ பி இங்கே வராங்க. ஓகேவா? பி இங்கே வராங்க. வந்ததுக்கு அப்புறம் டயகனலா கிராஸ் ஓவர் பண்றாங்க. டயகனலா கிராஸ் ஓவர்னா இப்போ பி எங்க வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து சி அண்ட் டி மூவ் ஒன் ஆர்ம் லென்த் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிராஸ் ஓவர் த கார்னர் டயகனலி ஆப்போசிட். இப்போ சி அண்ட் டி என்ன பண்றாங்க, ஆன்டி கிளாக் வைஸா ஒன் ஆர்ம் மூவ் பண்றாங்க. சி எங்க இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க இல்லையா? சி இங்கே இருக்காங்க. ஒன் ஆர்ம் ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த டைரக்ஷன் வழியா. ஸோ இங்க இருக்கிற சி ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ்னா இங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறமா டயகனல் ஆப்போசிட்டா இங்க மூவ் பண்றாங்க. அப்போ இங்கதான் எனக்கு யார் வந்துருவா, சி வந்துருவாங்க. ஓகேவா? அடுத்து டி எங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது, ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ்னா இந்த சைடு தான் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லையா? அப்போ இங்க இருந்த டி இங்க ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸா ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் டயகனல் ஆப்போசிட்டா எனக்கு மூவ் பண்றாங்க. ஆப்போசிட்டா மூவ் பண்றப்ப எனக்கு டி எங்க வந்துருவாங்க, இங்க வந்துருவாங்க. அப்போ இங்கதான் என்னுடைய ஃபைனல் டி இருக்காங்க. இதான் புது பொசிஷன். இப்ப என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, the original configuration ADBC has now changed to ADBC னா இங்க இருந்து ADBC. அதே மாதிரி இப்ப என்ன மாறிடுச்சு, CBDA அப்படின்னு மாறிடுச்சா? CBDA. CBDA எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுது இல்லையா? ஏன்னா இது மற்ற சம்மை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த 3 சம் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க ஏதாவது ஹோம்ஒர்க் போட்டு ட்ரை பண்ண போறீங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல செக் பண்ண போறோம். ரைட்டா? கமெண்ட் செக்ஷன்ல போடுறதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கோம். இந்த 3 சம்மையும் நீங்க தான் பண்ண போறீங்க. பண்ணி ட்ரை பண்ணுங்க. வரல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குள்ள போகலாம். சரியா? வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்டார்டிங் பேசிக் லெவல் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அட்வான்ஸ் லெவல்ல கொஞ்சம் புது சம்ஸ், ஷேடோ சம்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்துருக்கோம். அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். டெஃபினட்டா எல்லா சம்ஸும் புரியுதான்னு ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிச்சதும் திரும்ப இதே சம்ஸை ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஏன்னா ரிப்பீட் பண்றப்போ உங்களுக்கே தெரியாம டவுட்ஸ் இல்ல மிஸ்டேக்ஸ் நீங்க ஏதாவது பண்ணுவீங்க. ஸோ அதனால ரிப்பீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.